சார் நான் பேசுறது கேக்குதா? கிளியர்? செக் பண்ணுங்க. சார் லாஸ்டா மார்னிங் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டபுள்யூ ரெயின்போர்ஸ்மென்ட் வியூ பத்தி சொல்லியிருப்பேன். டபுள்யூ ரெயின்போர்ஸ்மென்ட் வியூல ஒரு நெசசிட்டி ஏன் டபுள்யூ ரெயின்போர்ஸ்மென்ட் வியூ வந்து நம்ம செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கான சில பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் தான் கேட்பாங்க. ஃபார்முலாஸ் பத்தி நம்ம பார்க்கணும். ஆனா எக்ஸாம் பாயிண்ட்ல அவ்வளவு பெரிய ஃபார்முலாலாம் கேட்கறாங்களாங்கிறது டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அதான் நோட்ஸ் பர்பஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னேன். இப்போ இந்த நோட்ஸ் பர்பஸ் கொடுத்துருவேன்னு சொன்னா அதான் கொடுக்க போறேன். டக்குன்னு முடிஞ்சிடும். டபுள்யூ ரெயின்போர்ஸ்மென்ட் வியூங்கிறது ரொம்ப வளவலன்னு போகாது. டப்புன்னு போய் முடிஞ்சிடும். இப்ப ஒரு டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ்ங்கிறது இங்க எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த டபுள்யூ ரெயின்போர்ஸ்மென்ட் பீம்ல உங்களுக்கு திருப்பி ஒண்ணு வந்து சொல்லிடுறது படத்துல. அப்ப இதான் டபுள்யூ ரெயின்போர்ஸ்மென்ட் பீம். அப்ப பாட்டம்லயும் கொடுத்துருக்கோம், டாப்லயும் கொடுத்துருக்கோம். பாட்டம்ல கொடுத்துருக்கக்கூடிய ரெயின்போர்ஸ்மென்ட்டோட ஏரியா ஏஎஸ்டின்னு சொல்லுவோம். ஏரியா டென்சைல் ரெயின்போர்ஸ்மென்ட். அதான் ஏரியா டென்சைல் ரெயின்போர்ஸ்மென்ட் சொல்லுவோம். அதுக்கடுத்து மேல கொடுத்துருக்கக்கூடிய ரெயின்போர்ஸ்மென்ட் வந்து எது இருக்கும் அப்படின்னா, கம்ப்ரசிவ்ல கொடுத்துருக்கிறதுனால கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எடுக்கும். அப்ப இதோட ஏரியா ஏரியா கம்ப்ரசிவ் ஸ்டீல் ஏரியா கம்ப்ரசிவ் ஸ்டீல் ஏஎஸ்சின்னு சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு இதை நான் 2 கிரேடா பிரிச்சு கொடுத்துருக்கேன். கீழே இருக்கக்கூடிய 5 ரெயின்போர்ஸ்மென்ட்ல 3 ரெயின்போர்ஸ்மென்ட் மட்டும் இருக்க மாதிரியும், அதுக்கடுத்து 2 ரெயின்போர்ஸ்மென்ட் மட்டும் இருக்க மாதிரி கொடுத்துருக்கேன். மேல இருக்கக்கூடிய ரெயின்போர்ஸ்மென்ட்ல உள்ள எதுவுமே இல்லாமையும் அது சிங்கிள் ரெயின்போர்ஸ்டாகவும், அடுத்து வந்து உங்களுக்கு டபுள் ரெயின்போர்ஸ்மெண்டா கொடுத்துருக்கு. இந்த சிங்கிள் ரெயின்போர்ஸ்மெண்ட்டுக்கு உங்களால் ஃபார்முலா உருவாக்குறது பெரிய கஷ்டம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அதாவது கீழே வந்து உங்களுக்கு மொமெண்டா ரெசிஸ்டன்ஸ் சிங்கிள் ரெயின்போர்ஸ்மெண்ட்டுக்கு என்ன வரும்? 0.87 எப்போ ஏஎஸ்டி இன்டு லீவர் ஆஃப் டிஸ்டன்ஸ் அதாவது டி மைனஸ் 0.42 எக்ஸ்னு போட்டுருவீங்க. இப்ப டபுள் ரெயின்போர்ஸ்மெண்ட் பொறுத்தபோது கீழே உள்ளதுக்கு எடுக்கணும். அதே மாதிரி 0.87 எப்போ ஏஎஸ்டி வரும். அதுக்கடுத்து என்ன வரும்னா மேல எஃபிஎஸ்சி இன்டி ஏஎஸ்சின்னு வரும். இப்ப நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அப்ப மேல வந்து பார்க்கும் பொழுது என்ன சார் இருக்கும் அப்படின்னா, காங்கிரீட்ல பத்தி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, மொமெண்டா ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா 0.36 எஃப்சிகே இன்டு பி இன்டு எக்ஸி. சார் ஞாபகம் இருக்கா காலைல நடத்துனது? அதாவது என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுல ஒரு சிங்கிள் ரெயின்போர்ஸ்மென்ட் பார்த்தோம்ல, அதுல காங்கிரீட்ல உள்ள ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன பார்த்திருப்போம்? ஃபர்ஸ்ட் இதுல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 0. எஃப்சிகே 36 FCK. அது இதுக்கு என்ன எஃப்சிகே அவ்வளவுதான். இதோட கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இதே அதாவது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இதே ஸ்ட்ரெஸ் என்ன செஞ்சிருப்பீங்க? அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எஃப்சியோட போய் ஏரியா. அப்ப நமக்கு ஃபோர்ஸ் இங்க இருக்கு. அது ஸ்ட்ரெஸ் என்ன செய்யணும்? சார் இங்க இங்க கிடைச்சிருக்கிறது நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? காலைல என்னென்ன கொடுத்தோம் உங்களுக்கு இதை? 0.36 எஃப்சிகே என்னென்ன கொடுத்தோம் உங்களுக்கு? வெயிட் யாரோ வர்றாங்க அப்படியே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியான்னு வரும். ஓகே. இப்ப உங்களுக்கு இதுக்கு வந்து மொமெண்டா ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க என்ன செய்வீங்க அப்படின்னா, அதாவது உங்களோட ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்ப இதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் 0.36 எஃப்சிக்குன்னு வச்சுக்கிறோங்க. அதே வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னா இன்டு ஏரியா இருக்கணும். இது ஒரு ஏரியா என்ன? இது எக்ஸி மேல பி. அப்ப இதோட ஏரியா என்ன வரும்? பி இன்டு எக்ஸி சேர்க்கிற மாதிரி இருக்கும். இது எப்ப காங்கிரீட்டுக்கு. அதாவது மொமெண்டா ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு உங்களுடைய கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்டு லீவர் ஆஃப் டிஸ்டன்ஸ். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்ங்கிறது இங்க வரும்போது லோடு இன்டு ஏரியான்னு வரும். 0.36 எஃப்சிகே. இது ஸ்ட்ரெஸ்ஸை தான் போய் கொடுத்துருக்கேன். சிக்மா நோட வச்சுக்கிறேங்க. சிக்மா சி நோட வச்சுக்கிறேங்க. பின்னு வச்சிருக்கேன். அதுக்கு பி இன்டு எக்ஸ்யூ இருக்கும். லீவர் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து டி மைனஸ் 0.42 எக்ஸ்யூ. இதோட கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கிறேங்க. அப்போ 0.36 எஃப்சிகே பி இன்டு எக்ஸ்யூ இருக்கும். இது உங்களுக்கு புரியும். எதுக்குள்ளது காங்கிரீட் நான் வச்சுக்கிறேன். இது காங்கிரீட். இப்ப டபுள்யூ ரெயின்போர்ஸ்மென்ட்ல
மேல கான்கிரீட்டோட சேர்த்து இப்ப அடிஷனலா 2 ஸ்டீல் வருது. அப்ப இதோட ஏரியா என்ன சார்? ஏஎஸ்சி. அப்ப இதோட ஃபோர்ஸ்க்கு என்ன செய்வோம்? ஃபோர்ஸ் ஈக்குவல் டூ ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஏரியாக்கு பதிலா ஏசி போட்டுருவோம். ஸ்ட்ரெஸ் என்ன இங்க ஆக்ட் ஆகும்? இதுல ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்ன? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். அதாவது எஃப்பிஎஸ்சி. அப்ப இங்க ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் எஃப்பிஎஸ்சி இன்டு ஏஎஸ்சி. இது கான்கிரீட் தான். அப்ப டபிள்யூ ரீஇன்போர்ஸ்மென்ட்ல நல்லா கவனிக்கணும். இதுல வெறும் ஸ்டீல் வந்து குடுத்துருக்கோம். இதுல ஸ்டீல் வந்து கண்டுபிடிச்சா போதும். ஆனா மேல இந்த கான்கிரீட்டுக்கும் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இந்த ஸ்டீலுக்கும் கண்டுபிடிக்கணும். அப்ப கான்கிரீட் கண்டுபிடிக்கக்கூடியது 0.36 எஃப்சிகே பி இன்டு எக்ஸ்யூ. அதுல குடுத்திருக்கக்கூடிய கம்ப்ரஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டீல் கண்டுபிடிக்கக்கூடியது எபிஎஸ்சி இன்டு ஏஎஸ்சி. சார் கிளியரா? டவுட் யாருக்காச்சும் இருக்கா? ஓகே. எல்லாரும் கிளியர் தானே சார்? ஓகே. சார் எஸ் சார். இப்போ நீங்க தான் சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு டபிள்யூ ரீஇன்போர்ஸ்மென்ட்ல கம்ப்ரசிவ் சோன்ல என்ன இருக்கும்? என்ன இருக்கும் மேல? ஸ்டீலும் இருக்கும், கான்கிரீட்டும் இருக்கும். அப்ப 2க்கும் வரும்போது 2யும் கூட்டணும். அப்ப 0.36 எஃப்சிகே பி இன்டு எக்ஸ்யூ பிளஸ் எஃப்இஎஸ்சி இன்டு ஏஎஸ்சி 2யும் கூட்டணும். அதுக்கு கீழே ஸ்டீலுக்கு வரும்போது என்ன வரும்? எப்பயும் போல தான். 0.87 எஃப்ஒய் கீழே வந்து இங்க என்ன கொடுத்துருக்கோம்? ஏஎஸ்டின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏஎஸ்டி1 இந்த ஏஎஸ்டி2 அப்படின்றது நான் மொத்தமா ஏஎஸ்டின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஏஎஸ்டி1 ஏஎஸ்டி2 வரும்போது 2யும் கூட்டணும். நான் மொத்தமா ஏஎஸ்டின்னு எடுத்துக்கிறேன். அது 5 ஸ்டீலுக்கும் ஏஎஸ்டின்னு எடுத்துக்கிறேன். அப்ப இது ஸ்டீலுக்கு, இது கான்கிரீட்டுக்கு. சார் இப்ப ஏன் சார் இதை எழுதுறீங்க அப்படின்னா, இப்ப இது 2யும் வச்சு நான் என்ன செய்ய போறேன்னா, என்னுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் சொல்லக்கூடிய நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் வந்து கண்டுபிடிக்க போறேன். அதாவது டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க போறேன். அப்ப டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும்னா 2யும் ஈக்குவல் பண்ணா போதும். 2 கம்ப்ரசிவ் ஃபோர்ஸையும் டென்சில் ஃபோர்ஸையும் ஈக்குவல் பண்ணா போதும். இப்ப நான் கவனிங்க. இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி எழுத போறேன் அப்படின்னா, மேல உள்ளது ரைட்டா பாத்துக்கிறங்க. இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எக்ஸ்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்னுடைய கம்ப்ரசிவ் ஃபோர்ஸையும் டென்சில் ஃபோர்ஸையும் ஈக்குவல் பண்ணணும். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இப்பதான் சொன்னேன். 0.36 எஃப்சிகே பி இன்டு எக்ஸ்யூ பிளஸ் எஃப்பிஎஸ்சி ஏஎஸ்சி ஈக்குவல் டு 0.87 எஃப்ஒய் ஏஎஸ்டி. அதாவது ஏஎஸ்டி1 ஏஎஸ்டி2 2 இருக்குது. டோட்டல் ஏரியா தான் கண்டுபிடிக்கலாம் 5க்கு. அப்ப இந்த டேர்ம் பிளஸ்ல உள்ளது இங்க போனா மைனஸ்ல வந்துடும். 0.36 எஃப்சிகே பி இன்டு எக்ஸ்யூ ஈக்குவல் டு 0.87 எஃப்ஒய் ஏஎஸ்டி. அப்ப இங்க இருக்கிறது வந்து மைனஸ் சொன்னா அப்ப எஃப்பிஎஸ்சி கான்கிரீட்டோட ஸ்டீல் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ். அப்ப ஸ்டீல் எடுக்கக்கூடிய கான்கிரீட் ஸ்டீல் எடுக்கக்கூடிய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான் எஃப்பிஎஸ்சின்னு கொடுக்குறேன். இன்டு ஏஎஸ்சின்னு இருக்கும். அது கம்ப்ரசிவ்ல இருக்கக்கூடிய ஸ்டீலோட ஏரியா. அப்ப நமக்கு இங்க டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் எக்ஸ்யூ தான் வேணும். அப்ப இந்த எக்ஸ்யூ வந்து வச்சுக்குவோம். மீதி இருக்கக்கூடிய இதெல்லாம் பெருக்கல் இருக்குதா கூட ஓதல் வந்துடும். ஆல்ரெடி இங்க ரைட் ஹேண்ட் சைடுல 0.87 எஃப்ஒய் ஏஎஸ்டி மைனஸ் எஃப்பிஎஸ்சி இன்டு ஏஎஸ்சிங்கிறது இருக்கு. அப்ப இங்க வகுத்துல வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எழுதிக்கிறேங்க. (0.36 FCK into B0). சார் கிளியர்? இதுதான் நியூட்ரல் ஆக்சிஸோட டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சார் ஓகே தானே எல்லாருக்கும்? டவுட்ல இல்ல? எஸ் சார். அப்ப இது வந்து நீங்க இந்த இடத்துல பாத்துக்கிட்டா போதும். டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட்ல. சரி இதுவரையும் கேட்டதுல இனிமே சப்போஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல போனா இது கொஞ்சம் சின்ன ஃபார்முலா இருக்கும். டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறது இது கேட்கலாம். மத்தபடி இதே டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட்ல அதை தான் ரிப்பீட் பண்ணுவாங்க. உங்களுடைய எக்ஸ்யூ அதான் கவனிங்க. உங்களுடைய எக்ஸ்யூ லிமிட்டோட அதிகமாச்சுன்னா என்ன இருக்கும்? இது என்ன ரீஇன்போர்ஸ்மென்ட்? ஓவரா, அண்டரா, பேலன்ஸ்டா? ஓவர் ரீஇன்போர்ஸ்மென்ட் செக்ஷன். நான் சிங்கிளிக்கு கொடுத்துருப்பேன், இங்க டபுளிக்கு பாக்குறீங்க. இது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் கேட்பான். சார் கிளியர்? ஓகே தானே? அதே மாதிரி எக்ஸ்யூவோட எக்ஸ்யூ லிமிட் அதிகமா இருக்குன்னா அண்டர் அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட் செக்ஷன். கான்செப்ட் எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான் சார். சிங்கிளியா இருக்கட்டும், டபுளியா இருக்கட்டும். எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். நம்ம டபுளியா இருந்தாலும் என்ன ரீஇன்போர்ஸ்மென்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அண்டரா ஓவரா? அண்டர் ரீஇன்போர்ஸ்மென்ட் செக்ஷன் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்? ஃபெயிலியர் ஆகும்போது வார்னிங் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ஃபெயிலியர் ஆகிறதுனால. ஒரு டக்டைல் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஆகிறதுனால அது டக்டிலிட்டி நேச்சர் அதிகம் இருக்கிறதுனால வார்னிங் கொடுக்கும்.
உடனே உடைச்சு விழுந்துராது. பிரிட்டட் மெட்டீரியல் மாரி, கான்கிரீட் மாரி. அப்ப அதுதான் நம்ம பிரிப்பேர் பண்றோம். இத நம்ம பிரிப்பேர் பண்றோம். இதே நம்மளுடைய எக்ஸ்யூ வேல்யூ எக்ஸ்யூ லிமிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும்போது, இத பேலன்ஸ்டு சிஸ்டம்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு மே மேல ஏன் இந்த எக்ஸ்யூக்கான ஃபார்முலா கண்டுபிடிச்சேன்னா, இந்த 3 விஷயத்த பத்தி பேசல. ஆனா, அங்க எக்ஸ்யூ வந்து என்ன குடுத்திருப்பேன்? சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட்க்கு 0.87 FY AST வகுத்தல் 0.36 FCK இன்டு B வகுத்தி குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? இது சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட்க்கு. அதே டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட்க்கு கீழ அதே தான் வருது. இங்கேயும் இதே தான் வருது. இதோட மைனஸ் FESC இன்டு ASC சேர்த்துக்கணும். சார் கிளியரா? ஓகேவா சார்? அப்ப கம்பேர் பண்ணி படிக்கும்போது நீங்க இப்படிதான் கம்பேர் பண்ணி படிக்கணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். அப்ப இங்க XC கண்டுபிடிச்சுட்டு, அங்க XC லிமிட் என்ன குடுத்திருப்பேன்னா, FU ஒரு 250க்கு என்ன பார்த்துட்டுருப்பேன். FU 250க்கு என்ன குடுத்தேன்? 0.53 இன்டு D எஃபெக்டிவ் டெப்த். அதே FU 415க்கு 0.48. FU 500க்கு 0.46. அப்ப ஆனா அதே மாரி தான் இங்கேயும் நமக்கு XU யோட ஃபார்முலா தான் வேறுபடுது தவிர, XU லிமிட்க்கு இருக்கக்கூடிய இந்த வேல்யூ மாறாது. அதாவது ஒரு FE 250க்கு XU லிமிட் என்ன சார் வரும் அப்டின்னா, என்ன வரும் உங்களுக்கு? 0.53 இன்டு எஃபெக்டிவ் டெப்த். 5. அதே வந்து FE திருப்பி ரிப்பீட் பண்றேன்னு இது பண்ணாதீங்க. இந்த இடத்துல எழுதி தான் ஆகணும் அதுக்காண்டி. XU லிமிட் எப்படி இருக்கும் அப்டின்னா, 0.48 இன்டு D. அதே ஒரு FE 500க்கு XU லிமிட்ங்கிறது எப்படி சார் இருக்கும் அப்டின்னா, அதாவது 0.46 இன்டு D. அப்ப இந்த XU லிமிட் எங்கேயுமே எனக்கு வேறுபடல. ஆனா XU வேறுபடுது. அது எப்படி வேறுபடுதுங்கிறதுக்கான ஃபார்முலா இங்க குடுத்துட்டேன். அப்ப இதுல FESங்கிறது என்ன சார் அப்டின்னா, இந்த இடத்துல எழுதுறேன். அப்ப என்னுடைய வேர் FESங்கிறது என்ன சார் அப்டின்னா, அதாவது ஆ அதாவது கம்ப்ரசிவ் அதாவது கம்ப்ரசிவ் ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ். இது எப்படி எழுதலாம் வார்த்தையானா, ஆம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல். கரெக்ட். அடுத்து ஏஎஸ்ங்கிறது என்ன சார் அப்டின்னா, ஆ ஏரியா ரெயின்போர்ஸ்மென்ட் ஆஃப் கம்ப்ரஷன் ஜோன். ஓகே. மத்தபடி உங்களுக்கு தெரியும். FYனா யீல்டு ஸ்ட்ரெஸ். FCக்குனா கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த். Bனா விட்த் ஆஃப் பீம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இத குடுத்துட்டு இத பார்த்துக்கலாம். சார் கிளியர்? புரியுதா இருக்கா? ஓகே தானே? இப்ப டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட் ஈஸியா நீங்க அடிச்சிரலாம். இது ஒரு பெரிய வித்தியாசம் வராது உங்களுக்கு. ரொம்ப ஈஸியானது தான். அப்ப நான் இப்ப குடுத்திருக்கிறது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபியூச்சர் பர்ப்பஸ்ல ஒரு டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட் என்ன சார் கேட்கலாம் அப்படிங்கிறத குடுத்திருக்கேன். அப்ப இதுல சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட் பார்த்த மாரி மொமெண்டா ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா இருக்குமா சார் அப்படின்னா, கண்டிப்பாக இருக்கும். நான் குடுத்திருக்கிறது ஜஸ்ட் XU லிமிட். சாரி XU லிமிட்ன்னு சொல்றேன். XU அதாவது நியூட்ரல் ஆக்சிஸோட டெப்த்க்கு அந்த ஃபார்முலா குடுத்திருக்கேன். அப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமா சார் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த் கண்டுபிடிக்கும்போது நான் இந்த படத்த எடுத்துக்கிட்டேன். எந்த படம் சார் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் படம் மொத்தமா சேர்த்து இருக்குல்ல. மேல கம்ப்ரசிவ் ஜோன்ல இருக்கக்கூடிய 2 ஸ்டீலு, அதுல இருக்கக்கூடிய கான்கிரீட். டென்சைல் ஜோன்ல இருக்கக்கூடிய 5 ஸ்டீலு, அதுல இருக்கக்கூடிய கான்கிரீட் எடுத்துக்க மாட்டோம். 5 ஸ்டீல். இது வந்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன் கீழ. XU வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ். அதாவது இந்த XU வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லி குடுத்துருக்கேன். இப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும்போது இந்த செக்ஷன 2ஆ பிரிச்சுக்கணும். இந்த 1வது படமாவும், 2வது படமாவும் பிரிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் 3 ஸ்டீலுக்கு நான் MU கண்டுபிடிக்கணும். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இங்க வந்து இந்த 2 ஸ்டீலுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இங்கே மேல எந்த ஒரு ரீஇன்போர்ஸ்மென்ட் குடுக்கல. அதுக்கு இங்க ரீஇன்போர்ஸ்மென்ட் குடுத்துருக்கோம். அப்ப இதுக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்.
சார் கிளியர்? புரியுதலா இருக்கா? டவுட்ல இல்லையா இருக்கா? ஓகே. அதுக்கடுத்து இன்னொன்னு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். இதுல இப்ப இதோட ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியது கவர். கிளியர் கவர்ன்னு சொல்லுவோம். அதே ரெயின்போர்ஸ்மென்ட்டோட சென்டர்லேருந்து உள்ளத எபக்டிவ் கவர்ன்னு சொல்லுவோம் டி. சாரி டீன்னு சொல்லிட்டு இருக்கேன். எபக்டிவ் கவர்ன்னு சொல்லுவோம். கிளியர் கவர்னா சிசி, எபக்டிவ் கவர்னா அ அதுக்கு எதுவும் நோட்டேஷன் குடுக்க மாட்டாங்க. பாத்து வார்த்தை வச்சு வச்சுக்கிறது. அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும். டாப் இதா இருக்குல்ல, இந்த டாப் ஃபைபர்லேருந்து நம்மளோட ரெயின்போர்ஸ்மென்ட்டோட சென்டர் வரை இருக்கக்கூடிய டெப்த் தான் என்ன சொல்லுவோம்னா, எபக்டிவ் டெப்த்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கிளியர் தானே? சார். ஓகே. சார் அதுக்கடுத்து நல்லா கவனிங்க. இப்ப மேல இருக்கக்கூடிய கம்ப்ரஷன்ல இருக்கக்கூடிய ரெயின்போர்ஸ்மென்ட்க்கு கரெக்ட்டா சென்டர் பிரிக்கிறோம். சென்டர் பிரிச்சதுக்கு அப்புறம் மேல இருக்கக்கூடிய இத வந்து என்ன சொல்லுவோம்னா, அந்த கவர டி டேஷ்ன்னு சொல்லுவோம். சார் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? டவுட்ல இல்ல யாருக்கும்? ஓகே. அப்ப ஏன் சார் இந்த 2 இப்ப எல்லாமே சொல்லிட்டீங்க. ஏன் ஆல்ரெடி பார்த்த எபெக்டிவ் திருப்பி ரிப்பீட் பண்ணீங்க? இப்ப ஏன் இது டி டேஷ வந்து பேசுனீங்க அப்டின்னா, இப்ப மொமெண்டா ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்பொழுது, மத்தபடி எல்லாமே உங்களுக்கு பார்த்தது தான் வரும். புதுசா ஒரு வார்த்தை வரும். டி டேஷ்ன்றது. அந்த டி டேஷ சொல்லணும்னா, டீய பத்தி உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் பேசணும். அதனால தான் திருப்பி ஒரு டைம் பேசிட்டு டி டேஷ் பத்தி சொல்லியிருக்கேன். இப்ப நம்ம மொமெண்டா ரெசிஸ்டன்ஸ் பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப எக்ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சேனே, நியூட்ரல் ஆக்ஸோட டெப்த். அதுல நான் என்ன செஞ்சேன்? கீழ இருக்கக்கூடிய 5க்கும் சேர்த்து ஏஎஸ்டி கண்டுபிடிச்சுட்டு 0.87 எஃப்ஓ ஏஎஸ்டின்னு எடுத்துக்கிட்டேன். ஆனா மேல பார்க்கும்போது என்ன செஞ்சேன்? இந்த 2 ஸ்டீலுக்குள்ளதையும் நான் மொமெண்ட் நம்மளுடைய இது கண்டுபிடிக்கும்போது, அதாவது நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போதுன்னா, நம்மளுடைய ஆ ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும்போது, கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கும்போது, அதோட ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியால பிரிச்சுக்கிட்டேன். அப்ப அந்த 2 ஸ்டீலுக்கு இருக்கக்கூடியது கம்ப்ரசர்ல இருந்து ஸ்டீல் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்ப என்ன ஸ்ட்ரெஸ்? கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்கு. அப்ப கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல்ன்னு குடுத்தேன் நான். அதோட ஏரியா வந்து ஏஎஸ்சி கம்ப்ரசர்ல இருக்கக்கூடிய ஸ்டீலோட ஏரியான்னு போட்டு பெருக்கிட்டேன். அத எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்கிரீட்டுக்கு 0.36 எஃப்சிகே பிஇடிஎக்ஸ்யூன்னா, இதுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எடுத்தோம். எடுத்து 2யும் கூட்டுனோம். இப்ப நான் என்னோட கொஸ்டின் என்ன வைக்கிறேன் அப்டின்னா, மேல ஸ்டீல் இருக்கு, கான்கிரீட் இருக்கு. கம்ப்ரசர்ல கான்கிரீட்ட ஃபர்ஸ்ட் எடுத்துக்குள்ள போய், அடிஷனலா அந்த ஸ்டீலையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஆனா கீழ வெறும் ஸ்டீலுக்கு வந்து 0.87 எஃப்ஒய்ஏஸ்டின்னு வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். ஏன் இதுக்குள்ளயும் கான்கிரீட் தானே உட்கார்ந்திருக்கும். ஏன் அந்த கான்கிரீட் எடுக்கல? யாராவது சொல்லுங்க. இப்ப கவனிச்சீங்கல்ல சொல்லுங்க. மேல கம்ப்ரசிவ் ஸ்டோர்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டீல் உள்ள இருந்துட்டு, அத கன்சிடர் பண்ணிக்கிட்டு அது குடுக்கக்கூடிய ஃபோர்ஸ கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ எஃப்இஎஸ்சி, ஏசின்னு எடுத்தீங்க. ஓகேவா? எங்க எடுத்தீங்க? இப்ப நியூட்ரல் ஆக்சிஸ் டெப்த்க்கு ஃபார்முலா எழுதுனேன்ல, இங்க எடுத்திருப்பீங்க. இத எடுத்திருக்கீங்க பாருங்க. இத எடுத்தீங்க. கான்கிரீட்ல இருக்கக்கூடிய இந்த 2 ஸ்டீலுக்கான ஃபோர்ஸ். இதுக்குள்ள இருக்கக்கூடிய கான்கிரீட்டுக்கான ஃபோர்ஸ் இது. இது 2யும் கூட்டுறது தான் இந்த டோட்டல்ல செயல்படக்கூடிய கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். அது ஈக்குவல் டூ கீழ வெறும் ஸ்டீல்ல வந்து எடுத்தோம். ஸ்ட்ரெஸ். அப்ப இந்த கான்கிரீட்ல இருக்கக்கூடியது ஸ்டீல்ல இருக்கக்கூடியதையும் ஈக்குவல் பண்ணும். ஏன் ஸ்டீலுக்கும் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கான்கிரீட்ட கன்சிடர் பண்ணல? இதோட ஏன் 0.36 எஃப்சிகே பி இன்டு எக்ஸ்யூன்னு நான் எடுக்கல? அப்படிங்கிறத நான் உங்கட்ட கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுக்கலாமா? கரெக்ட்டா? டென்ஸ் சொல்லுங்க. டென்ஷன் ஜோன்ல இருக்கிற கான்கிரீட் வந்து டென்ஷனை எடுக்காது சார். அதனால நம்ம அத கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஓகே. ஆக்சுவலா ஆனா கம்ப்ரஷன் ஜோன்ல இருக்கிற ஸ்டீல் வந்து கம்ப்ரஷன எடுக்கும். ஓகே. அதனால நம்ம கம்ப்ரஸ் ஜோன்ல இருக்கிற ஸ்டீல மட்டும் கணக்கு எடுத்துக்கிறோம் சார். இப்ப நியூட்ரல் ஆக்ஸ் டெப்த்ல சாரி நியூட்ரல் ஆக்ஸ் டெப்த் கரெக்ட் தான். டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்ஸ். நியூட்ரல் ஆக்ஸ் டெப்த் டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்ஸ் ஒன்று தான். அதுல ஏன் நான் கீழ எடுத்துக்கல அப்படின்னா, மேல எனக்கு என்னோட வேலை என்ன? கம்ப்ரஷன் பார்ட், கம்ப்ரஸ் ஸ்ட்ரெஸ் எடுக்குறது என்னோட வேலை. கீழ என்னோட பார்ட் என்ன? நியூட்ரல் ஆக்ஸ்க்கு கீழ டென்சில் பார்ட், டென்சில் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறது எனக்கு வேலை. இப்ப மேல இருக்கக்கூடிய பார்ட்ல கம்ப்ரஸ் ஸ்ட்ரெஸ் எடுக்குதுன்னு நான் சொன்னேன்னா, அத ஸ்டீல் போட்டும் எடுக்கலாம், கான்கிரீட் போட்டும் எடுக்கலாம். ஏன்னா, என்னுடைய கான்கிரீட் கம்ப்ரஸ்டு ஸ்ட்ராங். அதே மாரி தான் ஸ்டீலும் கம்ப்ரஸ்டு ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப 2 மெட்டீரியலுமே எடுக்கு. அதனால 2யும் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ரெஸ் எடுக்கிற மாரி. அப்ப 20 வருதுன்னா, கான்கிரீட் பாதி, ஸ்டீல் பாதி பிரிச்சுக்கணும். ஆனா கீழ வரும்பொழுது, என்னுடைய இன்புட் என்ன அப்டின்னா, டென்சைல் ஸ்ட்ரெஸ் எடுக்கணும். அதுக்கு நான் வந்து ஸ்டீல் குடுத்துருக்கேன்.
ஆனா, அது உள்ள இருக்க ஒரு கான்கிரீட் உட்கார்ந்திருக்கு. ஆனா, எனக்கு வேலை வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் எடுக்கணும். ஆனா, டென்சைல் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டீலால முடியும். ஆனா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்கிரீட்ல தான் உட்கார்ந்திருந்தாலும், அதால அது முடியாது. அப்ப அது எதுக்கு உட்கார்ந்திருக்குன்னா, ஜஸ்ட் வந்து அந்த இருக்கக்கூடிய வாய்ஸ ஃபீல் பண்றதுக்காக தான் உட்கார்ந்திருக்கு. அந்த கட்டமைப்ப கரெக்ட்டான அலைன்மென்ட்ல புடிச்சு வச்சுக்கிறதுக்காக வந்து தான் உட்கார்ந்திருக்கே தவிர, அது எந்த ஒரு காரணத்த கொண்டும் டென்சைல் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி உட்காரல. சார் உங்களுக்கு தெரியும் சார் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸோட கம்பேர் பண்ணும்போது, அதுல 10% டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கான்கிரீட் எடுக்குமா சார்? நீங்க சிமெண்ட் நடத்துறத சொல்லிக் குடுத்துருக்கீங்களே அப்படின்னா, அது எடுக்கும். 415 நியூட்டன் பெர் எம்எம்2 எடுக்க வேண்டிய இடத்துல, எந்த அளவுக்கு எடுக்கும் அப்படின்னா, 10 நியூட்டன் பெர் எம்எம்2 எடுக்கும். அப்ப 10 10 டைம் எடுத்தா 100. 10 20 டைம் எடுத்தா 200. 10 40 டைம் எடுத்தா 400. 10 41 டைம் எடுத்தா 410. 10 கிட்டத்தட்ட 41 டைம் எடுத்தோம்னா, 415 நியூட்டன் பெர் எம்எம்2. அப்ப இவ்வளவு வேரியேஷன் இருக்கும்போது, அந்த மினிமம் 10% நம்ம கான்கிரீட் எடுத்தாலும் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸ அத வந்து ரிமூவ் பண்ணிருவோம். இக்னோர் பண்ணிருவோம். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அதனால தான் கான்கிரீட்ட கீழ கன்சிடர் பண்ணவே இல்ல. நம்ம நியூட்ரலைஸ் ஸ்டெப்ஸ் கண்டுபிடிக்கும்போது. அதே சேம் டே மேல ஸ்டீல் கம்ப்ரஸ்டு ஸ்டீல்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அதே ஒரே காரணத்தினால மட்டும் தான் அதோட ஸ்ட்ரெஸ் எஃப்இஎஸ்சி அதுல இருக்கக்கூடிய ஏரியா ஏஎஸ்சி இத கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் சி ஈக்குவல் டு எஃப்இஎஸ்சி இன்டு ஏஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டோம். சார் கிளியரா? ஓகே தானே? ஓகே. இப்ப எக்ஸாம் பாயிண்ட்ல திருப்பி வாங்க. கீழ வாங்க. அப்ப மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா பாருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னா எக்ஸாம்ல கேட்பாங்களான்னு தெரியல. டபிள்யூ ரீஇன்போர்ஸ்மென்ட்ல. சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட்ல கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் வச்சு. அப்ப இருந்தாலும் குடுக்க வேண்டியது நோட்ஸ் பர்ப்பஸ் இன்கம்ப்ளீட்டடா போகக்கூடாது. அதனால நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்றேன் அப்படின்னா, நான் 2ஆ பிரிச்சேன்ல சார். அதுல ஃபர்ஸ்ட்க்கு பார்க்குறேன். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் தான் குடுக்குறேன். பாத்துக்கங்க. இப்படி பாருங்க. மேல 2 இருக்கு. இங்க 0, இங்க 2. டோட்டலா அப்ப 2 வந்துருச்சு. கீழ 5 இருக்கு. இங்க 3, இங்க 2. டோட்டலா 5 வந்துருச்சு. இது ரியல் லைஃப். இது தியரட்டிக்கல் வியூ. ஜஸ்ட் ஃபார் கால்குலேஷன். அப்ப இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த ஸ்டீல் எடுக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். மேல கம்ப்ரசிவ் ஜோன், கீழ டென்சைல் ஜோன். மேல இருக்கக்கூடிய இங்க பார்க்கும் பொழுது 2க்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அது மொத்தமா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும்போது 2 எடுத்துக்கிடணும். கான்கிரீட்டையும் எடுத்துக்கிடணும், ஸ்டீலையும் எடுத்துக்கிடணும். கம்ப்ரஷன்ல இருந்து 2 ஸ்டீலையும் எடுத்துக்கிடணும். கீழ வந்து டென்சைல் இருக்கிற இந்த ஸ்டீல் வச்சு எடுத்தா போதும். இப்ப நான் என்ன சார் செய்ய போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேல வர்றேன். அதுக்கடுத்து கீழ வரேன். ஃபர்ஸ்ட் மேல போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து கீழ வரும். இப்ப மேல எடுக்கும்போது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப எனக்கு மேல கான்கிரீட்டுக்கு அடுத்து என்ன சார் வரும்? மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். கான்கிரீட்டுக்கு அடுத்து தான். என்ன வரும்? நீங்க தான் பார்த்திருப்பீங்களா சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட்ல 0.36 FCK P into XU
இன்ட்டு என்ன லீவரான் டிஸ்டன்ஸ் டி மைனஸ் 0.42 எக்ஸ்யூ காங்கிரீட் வந்து இருக்கும்போது. அப்ப டோட்டலா தானே காங்கிரீட் இருக்கு. இது பிரச்சனை இல்ல. ஆனா மேல கம்ப்ரசிவ் ஜோன்ல ஸ்டீலுக்கு எடுக்குறீங்க. அப்ப என்ன வரும்? ஸ்டீல் நான் இங்க தான் குடுத்துருக்கேன். சம் டிஸ்டன்ஸ்ல குடுத்துருக்கேன். அப்ப மேல உள்ள பார்ட் டி டேஷ்ன்னு நான் சொல்லிக் குடுத்தேன் உங்களுக்கு. சென்டர் வரை டி டேஷ்ன்னு சொல்லிக் குடுத்தேன். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இதோட சென்டருக்கும் இதோட சென்டருக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வேணும். நமக்கு டோட்டலா வந்து டின்னு. அப்ப இந்த டிலேருந்து இந்த டி டேஷ கழிச்சுனா இடைப்பட்ட இந்த வேல்யூ கிடைக்குமா? சார் என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இங்க கண்டுபிடிக்கணும்னா, Yes, sir. அங்க ஸ்டீல் கண்டுபிடிக்கிறேன். கம்ப்ரஸர்ல இருக்கக்கூடிய ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் முதலே பார்த்தோம். எப்பிஎஸ்சி இன்டு ஏஎஸ்சி கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். இப்ப இதோட என்ன செய்யணும்? லீவரல் டிஸ்டன்ஸ் பிரிக்கணும். டோட்டலா உள்ள டிலேருந்து டி டேஷ கழிக்கணும். அதான் லீவரல் டிஸ்டன்ஸ். டி டேஷ். ஏன்னா லீவரல் டிஸ்டன்ஸ்ங்கிறது என்ன வரும்? கம்ப்ரசிவ் ஜோன்ல அதோட நம்மளுடைய ரிசல்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துக்கும், டென்ஷன் ஜோன்ல ரிசல்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஜோனுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் லீவரல் டிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னாடி நான் சொல்லிக் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? அப்ப இங்க Yes. ரிசல்டன்ஸ் இந்த ஸ்டீலோட சென்டர்ல ஆக்ட் ஆகுது. கீழ சென்டர்ல ஆக்ட் ஆகுது. அது 2க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கழிக்கணும்னா, மேலேந்து நம்மளுடைய மேல இருக்கக்கூடிய ஸ்டீலோட சென்டர் வரையும் உள்ளது டி டேஷ். ஓகேவா? கம்ப்ரஷன்ல இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் கவர். டாப் சர்ஃபேஸ்ல இருந்து கீழ இருக்கக்கூடிய பாட்டம் ரைபர்ஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரையும் இருக்கக்கூடியது எஃபெக்டிவ் டெப்த் டி. அப்ப டோட்டலா உள்ள டி லேருந்து மேல உள்ள டி டேஷ் கழிச்சுட்டா நடுவுல உள்ள இந்த பார்ட் டி மைனஸ் டி டேஷ்னு ஆயிரும். இதுதான் என்னோட லீவரல் டிஸ்டன்ஸ். அப்ப இந்த எழுதிட்டேன் பாருங்க. பிஎஸ்சி ஏசிங்கிறது ஃபோர்ஸ் இன்டு லீவரல் டிஸ்டன்ஸ். அப்ப மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப நாங்க குடுத்த இந்த கான்கிரீட்டுக்கு நம்ம மோட்டார் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவா இருக்கட்டும், இந்த ஸ்டீலோட மோட்டார் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவா இருக்கட்டும், இது எந்த ஜோன்ல குடுத்துருக்கேன் அப்படின்னா, கம்ப்ரசிவ் ஜோன்ல குடுத்துருக்கேன் மேல. கிளியர்? இது எல்லாருக்கும் புரியுதான்னு வந்து செக் பண்ணுங்க. சரி ஓகேவா? Yes, sir. அப்ப கம்ப்ரசிவ் ஜோன்ல டோட்டலா எனக்கு வேணும் அப்படின்னா, இது 2யும் நான் கூட்டணும். மேல உள்ளதையும், கீழ உள்ளதையும் 2யும் கூட்டணும். ஏன்னா மேல வந்து எனக்கு ஸ்டீலையும் எடுக்கும், கான்கிரீட்டையும் எடுக்கும் கம்ப்ரசர்ஸ. அப்ப 0.36 எஃப்சிகே பிஎக்ஸ்யூ பிளஸ் கீழ எழுதுங்க. எப்பிஎஸ்சி இன்டு ஏஎஸ்சி இன்டு டி மைனஸ் டி டேஷ். உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டானா, இதுவரைக்கும் கேட்டதில்ல. அப்படியே கேட்டாலும் உங்களுக்கு இதுதான் கேட்பாங்க. இப்ப நான் குடுத்திருக்க ஃபார்முலா எதுக்கான மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா. கம்ப்ரசிவ் ஜோன்ல இருக்கக்கூடிய டோட்டல் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதுக்குள்ள கான்கிரீட்டும் இருக்கு, கம்ப்ரஷன்ல கொடுத்த அந்த 2 ஸ்டீலும் இருக்கு. சார் கிளியர்? Yes, sir. எல்லாருக்கும் புரியுதா சார்? இந்த 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 மோட்டார் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னா டபிள்யூ ரீஇன்போர்ஸ்மென்ட்ல குடுத்திருக்கேன். எது? உங்களுக்கு கம்ப்ரசிவ் ஜோன்ல. இதே சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட் என்ன குடுத்திருப்பேன்? ஜஸ்ட் 0.36 எஃப்சிகே பி இன்டு எக்ஸ்யூ டி மைனஸ் 0.42 எக்ஸ்யூ வச்சு இருந்திருக்கும். சார் கிளியரா? ஓகே தானே சார்? Sir. ஓகே. அப்ப இன்னும் ஸ்டீலுக்கு பத்தி குடுக்கணும். இதுவரை புரியுதான்னு வந்து நீங்க என்ன சொல்லுங்க. அடுத்த ஸ்டீலுக்கு நான் மூவ் பண்றேன். கிளியர்? Yes, sir. ஓகே. சார் ஓகே தானே? ஓகே. இப்ப ஸ்டீலுக்கு எடுக்கும் பொழுது நல்லா கவனிங்க. ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டீலுக்கு எடுக்கிறோம். இங்க உள்ள இந்த 3 ஸ்டீல் இருக்குல்ல, இதுக்கு எடுத்தோம்னா இதுல உள்ளவங்கள ஏஎஸ்டி ஏஎஸ்டி 1ன்னு வச்சுக்கிறோம். இங்க உள்ள ஸ்டீல் எடுக்கும் பொழுது ஏஎஸ்டி 2ன்னு வச்சுக்கிறோம். அப்ப இங்க உள்ள ஏஎஸ்டி 1 வச்சு இதுக்கு வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன சார் வரும் அப்படின்னா, அதாவது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஸ்டீலுக்கு நம்ம சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட் உள்ள மாதிரி இருக்கு. சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட் என்ன எழுதிருப்போம் ஸ்டீலுக்கு 0.87 FY AST இன்டு லீவரான் டிஸ்டன்ஸ் D மைனஸ் 0.42 XU. ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? அங்க அப்படிதான் எழுதிருக்கோம். ஆனா இந்த AST வரும்போது இங்க லீவரான் டிஸ்டன்ஸ் D மைனஸ் D டேஷ். ஆனா அதே மாதிரி தான் வரும். அப்ப இந்த படத்துக்கு வரும்போது 0.87 அதே FY ஆனா இங்க AST 1 மேல போட்டோம். கீழ AST 2ன்னு போடணும். இங்க உள்ளது 2க்கு. அங்க D மைனஸ் 0.42 XUன்னு இங்க சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட்டா இருக்கிறதுனால இதோட டோட்டலா இங்க இத எடுத்துக்கிட்டோம். ஆனா இங்க என்ன சார் அப்படின்னா D மைனஸ் D டேஷ் இங்க உள்ளது தான் எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு முடிஞ்சிருச்சு. ஆனா இது குடுத்திருக்கிறது டென்சைல் ஜோன். இந்த டோட்டல் 5 கம்பிய இங்கிட்டு 3 இங்கிட்டு 2ன்னு பிரிச்சு தனித்தனியா குடுத்திருக்கேன். ஆனா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது டபிள்யூ ரீஇன்போர்ஸ்மென்ட்க்கு மொத்தமா தான் கேட்பாங்க. மொத்தமா நம்ம எழுதணும் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.87 FY AST1 into D minus 0.42 XU plus 0.87 FY AST2
இன்டு டி மைனஸ் டி டேஸ் அவ்வளவுதான். சார் கிளியர் எல்லாருக்கும்? யாருக்கு டவுட் இல்லைல்ல? கிளியர்? சார் ஓகே. அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? டென்சில் ஜோன்ல இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். டவுட் இல்ல சார் எல்லாருக்கும்? ஓகேவா? கொஞ்சம் செக் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே? ஓகே சார். ஓகே. அப்ப இத எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது எது சார் பார்க்கணும் அப்படின்னா, இதுவரை கேட்டது இல்ல. நான் WDMS சொன்ன கான்செப்ட் வச்சு தெரிஞ்சாவே உங்களுக்கு எனஃப் தான். போதும் அதுவே. இருந்தாலும் ஒருவேளை நீங்க எக்ஸாம்ல ஃபியூச்சர் பர்ப்பஸ்க்கு கேட்கணும் அப்படின்னா, இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் WDMSல பார்க்கணும். இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு குடுத்திருக்கேன் WDMSல? நம்மளுடைய என்ன ஜோன் குடுத்திருக்கேன்? டென்சைல் ஜோனுக்கு குடுத்திருக்கேன். அதாவது ஸ்டீல் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. அதே சேம் டைம் மேல குடுத்திருக்கக்கூடிய இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். எது? நம்மளுடைய இது கம்ப்ரசிவ் ஜோன்ல. இது டோட்டலா உள்ளத எடுக்கிறோம். அப்ப இது 2ம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இதுவே உங்களுக்கு எனஃப் தான். ஓகே. இப்ப இது முடிச்சாச்சு. இப்ப WDMS ப்ராப்ளம் பார்க்கணும். நான் இதே உங்களுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது ப்ராப்ளம்னா உங்களுக்கு தேவையே இல்ல. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எழுதிக்கிறேங்க. நோட்டும் போட்டு எழுதிக்கிறேங்க. கான்செப்ட்ல கொஸ்டினுக்கு எங்கேயாச்சும் கேட்கலாம் ஃபியூச்சர் பர்ப்பஸ்க்கு. 3 பாயிண்ட் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதோட WDMS முடியுது. முடியுதுன்னா கோடல் ப்ரொவிஷன்ஸ் தான் சொல்லணும். நான் சொல்லுவேன். இனிமே தான் கோடல் ப்ரொவிஷன்ஸ் உள்ளுக்குள்ளே வருவேன் கொஞ்சம் கொஞ்சமா. அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட்ல கம்ப்ரசிவோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் என்ன பார்த்தோம்? கம்ப்ரஸர் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் அவுட்டர் மோஸ்ட் பைப்பர்ல 0.003 பார்த்துருக்கோம். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. ஆனா சார் அங்க காங்கிரீட் ஒத்தே இருக்கு. நான் பார்த்தோம். இப்ப என்ன வந்திருக்கு? அங்க காங்கிரீட் ஒத்தே இருந்துச்சு. அதுல நம்ம ஆப்செட் எடுத்து அந்த யீல்டிங் ஸ்ட்ரெயின் வந்து 0.2%. அதே வந்து இதோட இந்த ஸ்ட்ரெயின் 0.35%ன்னு பார்த்தோம். இதுதான் 0.0035. இதுதான் 0.002 கொடுத்தோம். ஆனா இங்க என்னது இருக்கு மேல? கம்ப்ரசிவ் ஜோன்ல ஸ்டீலும் வந்திருக்கு. அப்ப ஸ்டீலும் காங்கிரீட்டும் சேர்ந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது என்ன செஞ்சிட்டோம்னா, உங்களுக்கு எழுதிக்கிறேங்க. இதுவரை கேட்டதில்ல. இருந்தாலும் எழுதிக்கிறேன். இதுல சொல்லப்போனா இதான் உங்க லாஸ்ட். அதனால இந்த பாயிண்டையும் நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறத சொல்றேன். அப்ப இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கம்ப்ரஷன் ஸ்டீல், அதாவது மேல கம்ப்ரசிவ் ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டீல் அதுதான் சொல்றேன். ஆஃப் எ டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட் டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட் பீம் இஸ் எவ்வளவுனா 0.0035 இன்டு 1 மைனஸ் டி டேஸ் வகுத்தல் x. அதாவது இந்த ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கும் போது அங்கே சிங்கிள் ரீஇன்போர்ஸ்மென்ட் முழுக்க முழுக்க காங்கிரீட் இருந்ததுனால 0.003 எடுத்திருப்பீங்க. ஆனா இங்க ஸ்டீலும் அடிஷனலா கொடுத்துருக்கனால உங்களுடைய டோட்டல் 1லேருந்து அந்த டி டேஸ் இந்த இடத்துல இருக்கு. இதோட சென்டர் வரை இதான் டி டேஸ். அந்த டி டேஸையும் அந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வரையும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த எக்ஸ்யூ இதை டிவைட் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த டி டேஸ் வகுத்தல் இந்த எக்ஸ்யூ டோட்டலா 1லேருந்து கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் கம்ப்ரசிவ் ஜோன்ல எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப ஓகே. அடுத்து 2வது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா நம்மளுடைய டி டேஸ் பை டி ஓகே
அது என்ன சார் டிடிஎஸ் பை டினா அந்த கம்ப்ரஷன்ல இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் கவர் வகுத்தல் எஃபெக்டிவ் டெப். இது ஒரு ரேஷியோ வச்சு எஃபிஎஸ்சி கண்டுபிடிப்போம் கோடுப்புக்குள்ள. அதாவது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸின் கம்ப்ரசிவ் சோன். இத கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸின் ஸ்டீலின் கம்ப்ரசிவ் ஜோன். கம்ப்ரசிவ் ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டீலு எந்த அளவுக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எடுக்கும் அப்படின்னா நம்மளுடைய டி டேஷ்னு சொல்லக்கூடிய கம்ப்ரசிவனுடைய எஃபெக்டிவ் கவருக்கும் நம்மளுடைய எஃபெக்டிவ் டெப்த்துக்கும் உள்ள ரேஷியோ வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அவ கோடு புக்கில் வேல்யூ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வரிசையா. எந்த அளவுக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ டி டேஷ் டி போடுறீங்க, அதோட வேல்யூ 0.05 கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 385 அதோட கம்ப்ரஷன் இருக்கிற ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ் இருக்கும். 0.10னா 383, 0.15னா 342, 0.20னா 329. அப்போ கோடு புக் பெருசா கொடுத்துருப்பாங்க. அதுல வந்து வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கு. இதுனா எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்க போனா செமஸ்டர் பர்பஸ்ல கோடு புக் நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா இங்க கேட்கலாம் ப்ராப்ளத்துக்கு. ஓகே, இப்போ அடுத்து இப்போ இங்க என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம டி டேஷ்க்கு டிக்கு நம்ம வேல்யூ எடுக்கிறோம்ல, அது இன்க்ரீஸ் ஆக நீங்க கோடு புக்ல அந்த கச்சியோஸ்டி பார் 415க்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா டிகிரி ஆகும். டிகிரிஸ் ஆகும். அப்ப 0.05 பார்க்கும்போது 385, 0.10 பார்க்கும்போது 310 அப்படின்னு மேல டி டேஷ்க்கு டிக்கு இடையே உள்ள அந்த ரேஷியோ அதிகரிக்க கீழே இருக்கக்கூடிய அந்த வேல்யூ கம்மியாகும். அதாவது எந்த வேல்யூ அப்படின்னா இப்போ நீங்க என்ன ஸ்டீல் இப்போ ஹச்எஸ்டி பார் யூஸ் பண்றீங்க F415 அப்படின்னா அந்த ஸ்டீலோட கம்ப்ரசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் எடுக்கக்கூடிய லிமிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டே இருக்கு. சார் கிளியர்? என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான். இந்த டி டேஷ்க்கும் டிக்கும் உள்ள வேல்யூ அதிகரிக்க இந்த எபிஎஸ்சி கரையும் அப்படின்னு நான் சொல்றேன். சார் கிளியர் தானே? ஓகே சார். அப்ப ஜஸ்ட் இதை பார்த்துக்கிறங்க. அப்ப as the value of d dash வகுத்தல் d increases, அப்ப the stress in compression steel bar Fe415 எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா decreases. அதுக்கு மூணாவது பாயிண்ட். அதுக்கடுத்து இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, அசம்சன் தான். இப்போ ஒரு டபிள்யூ நைபர்ஸ் பீம்ல ஒரு டென்ஷன் ஸ்டீல், அதை கீழே இருக்கிற டென்ஷன் ஸ்டீல்ல உள்ள ஸ்டீல் அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்கன்னா கம்ப்ரஷன் ஜோன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டீலுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கீழே வந்து ஒரே ஈக்குவல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவலா இருக்கலாம். ஆனா நம்ம வேறையா கொடுத்துருப்போம், உங்களுக்கே தெரியும். இப்ப கீழே 5 கொடுத்துருப்போம், மேல 2 கொடுத்துருப்போம். ஏன்னா டென்ஷன் ஜோன்ல நம்மளோட வேல்யூ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அப்ப நம்ம எவ்வளவு டிசைன் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்போம், நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்ங்கிறது. ஆனா கம்ப்ரஷன் ஜோன்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டீலுங்கிறது நம்ம டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி கொடுக்கல, காங்கிரீட்டோட ஹெல்ப்புக்காண்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒருவேளை ஃபியூச்சர்ல ரிவர்சிபிள் ஸ்ட்ரெஸ்லாம் வருது, எர்த்குவேக் லோட்னா கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம, இல்ல விண்ட் லோட்னா கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா அப்படின்னா நம்ம மேல கொடுத்துருக்கக்கூடிய அந்த கம்ப்ரசிவ் ஜோன்ல கொடுத்துருக்க அந்த 2 ஸ்டீலு உடனே காங்கிரீட்டை உடைய விடாம பார்த்துக்கும். என்னதான் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம டிசைன் பண்ணியிருந்தாலும் அது நார்மல் லோடு கண்டிஷனுக்கு. ஒருவேளை ரிவர்சிபிள் லோடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு எர்த்குவேக் இல்ல வந்து ஒரு பெரிய ஒரு டொர்னாடோ சுனாமிக்கிறேன் சூறாவளி வருது அப்படின்னா அப்ப அது வந்து உங்களுக்கு டார்ஸை கிரியேட் பண்ணும். அப்ப டார்ஸை கிரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ரிவர்சிபிள் ஆகும். அப்ப ஸ்ட்ரெஸ் ரிவர்சிபிள் ஆகும்போது நீங்க என்னதான் அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ல டிசைன் பண்ணியிருந்தாலும் காங்கிரீட் என்ன செய்யும், திடீர்னு உடச்சு கீழே வந்துடும். அப்ப இதுல என்ன சார் செய்யணும் அப்படின்னா இப்ப நம்ம டபிள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கான்செப்ட் படி மேல 2 ஸ்டீல் கொடுத்துருக்கோம். அப்ப அந்த 2 ஸ்டீல் என்ன செஞ்சுக்கிறோம், என்னதான் ரிவர்சிபிள் ஸ்ட்ரெஸ் வந்தாலும் உடனே உடஞ்சு விழுகாத அளவுக்கு நமக்கு வார்னிங் கொடுக்கும். அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள நம்ம என்ன செய்யலாம், அந்த கட்டடத்துல இருந்து வெளில ஒடியாந்துடலாம், எஸ்கேப் ஆயிடலாம். அப்ப மேல டபிள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரியல் லைஃப்ல டபிள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான் நான் ப்ரிப்பேர் பண்றோம் ஒரு பீமுக்கு நான். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, நான் காலையிலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்ப இந்த டபிள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பீம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுல
மேல குடுக்கக்கூடிய அந்த கம்ப்ரசிவ் சவுண்ட்ல குடுக்கக்கூடிய ஸ்டீல்ங்கிறது பொதுவாவே நெறைய விஷயங்களுக்கு பயன்படுது. ஜஸ்ட் கான்கிரீட்டுக்கு ஹெல்ப்பா ஒத்தே இல்லாம, நம்மளுடைய டைமென்ஷன் ஆஃப் த பீம கம்மி பண்றதுக்கு மட்டும் இல்லாம, ஆர்க்கிடெக்சரல் பர்ப்பஸ் ஓரியன்டடா. அதுக்கு மட்டும் இல்லாம, ஒருவேளை எதிர்காலங்கள்ல வரக்கூடிய ரிவர்சிபிள் ஸ்ட்ரெஸ்ஸ கன்சிடர் பண்ணி, அது நம்ம நல்ல விதமா அது செயல்படுது. அதனால தான் எர்த்குவேக்கே வராத ஒரு இடத்துல திடீர்னு ஒரு நிலநடுக்கம் லைட்டா ஏற்படுது. அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய எல்லா வீடும் இடிஞ்சு விழுந்துராது. ஏன் இடிஞ்சு விழுந்துராது அப்படின்னா, கம்ப்ரசிவ் ஜோன்லயும் ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டீல் புரொவைட் பண்ணியிருக்கோம். அது நம்ம புரொவைட் பண்றது என்னமோ, அதுல இருக்கக்கூடிய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான். ஆனா நமக்கு தெரியும்ல, ஸ்டீல்ங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்க்கு எடுக்கிறதுக்கு நம்ம குடுத்திருந்தாலும், அதோட வேலை டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுக்குது. சிங்கம் தான் என்னைக்குமே இல்ல. ஓகேவா? லைன்ங்கிறது என்னைக்கும் லைன் தான். அது எங்க இருந்தாலும். அப்ப ஸ்டீல்ங்கிறது அது எங்கே இருந்தாலும், அது அதோட நேச்சர் என்னது? கம்ப்ரசிவ் எடுக்கிறதுக்கே குடுத்திருந்தாலும், ஒருவேள 10 எடுக்கிறதுக்காண்டி நம்ம நெனச்சு குடுத்துருக்கோம். ஆனா அதோட கெப்பாசிட்டி நமக்கு தான் தெரியும். 415 நியூட்டன்/மீட்டர் ஒரு Fe400 எடுக்கணும். ஒருவேள ரிவர்சிபிள் ஸ்ட்ரெஸ்ஸே கிரியேட் ஆனாலும், அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் தொட்டாலும், அது தாக்கு பிடிக்கும். சார் கிளியர்? ஓகேவா? சார். அப்ப அசம்ப்ஷன் இது இது அசம்ப்ஷன் தான். அப்ப இந்த ஸ்டீல் அவ்வளவுதான் டபுள்யூ ரிஇன்ஃபோர்ஸ்மென்ட் முடிக்க போறேன். ஸ்டீல் பீம் தியரி ஆஃப் டபுள்யூ ரிஇன்ஃபோர்ஸ்மென்ட் பீம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய கீழ எழுதுமா? இடம் பத்தல. கீழ எழுதுறேன். ஸ்ட்ரெஸ்ஸிங், டென்ஷன், ஸ்டீல் ஈக்குவல் டு சாரி equal to stress compression steel வச்சுக்கிடுங்க. அப்ப இதையும் இம்பார்ட்டன்ட் தான். அசம்ஷன்ல தான் கொடுத்துருக்கேன். ஓகே சார் கிளியர்? புரியுதா? டபுள்யூ ரிஇன்ஃபோர்ஸ்மென்ட் முடிச்சிட்டேன். சார் புரியுதா? டவுட் தான் என்கிட்ட கேட்கலாம். இப்ப ஆன்சர் பண்றேன். கிளியர் எல்லாருக்கும்? ஓகே. அதாவது உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா 0.87 FySt2 இதான் என்னது எனக்கு டென்சில் சவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ். இது FPSC into ASC கம்ப்ரஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டீல் ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கேன். இப்ப புரியுதா? அப்ப லாஸ்டா எழுதின பாயிண்டோட அர்த்தம் என்ன புரியுதா? சார் கிளியர்? எஸ் சார். இந்த 2 ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த 2 ஸ்டீலோட ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்கேன். ஓகே தானே? ஓகே. இப்ப IS 4/6 2000 இப்ப நம்ம சிங்கிள் ரிஇன்ஃபோர்ஸ்மென்ட்ல அவ்வளோ கான்செப்ட் பார்த்தோம், தியரி பார்த்தோம். அவ்வளவு எழுதுனேன். உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கொஞ்சம் கோடு புக் பக்கம் கான்சன்ட்ரேஷன் பண்ண போறோம். வேற டாபிக் சார் அப்படின்னா, வேற டாபிக்னா இல்ல. இப்ப நம்ம பார்த்த பீம் தான். சிங்கிள் ரிஇன்ஃபோர்ஸ்மென்ட், டபுள் ரிஇன்ஃபோர்ஸ்மென்ட் இதெல்லாம் என்ன பார்த்தோம்? பீம் தான் பார்த்தோம். அப்ப அந்த பீம்ல IS 4/6 2000ல கோடல் ப்ரொவிஷன்ஸ் படிக்கணும்ல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். அப்ப எல்லாத்தையும் ஒரு இடத்துல கோடு புக்னு வச்சு ரிவிஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு மறந்து போயிரும். நம்ம சிங்கிள் ரிஇன்ஃபோர்ஸ்மென்ட் பார்த்தோம், டபுள் ரிஇன்ஃபோர்ஸ்மென்ட் பார்த்தோம். கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்ப எல்லாத்தையும் கோடல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிக்க போறோம். அது முடிச்ச உடனே அடுத்த டாபிக் உள்ள போகும். அவ்வளவுதான். அடுத்த டாபிக் டிவிக்குள்ள போகும். இப்ப நல்லா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கோடு புக்ல இருந்து ஒரு வேலையை குடுக்குறோம் அப்படின்னா, அது மஸ்ட்ன்னு அர்த்தம். மஸ்ட்ன்னா கட்டாயமாக கொஸ்டின் எப்ப வேணுமாலும் கேட்கப்படலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுலேருந்து நம்ம விடவே முடியாது. கோடு புக்ல இருந்து ஒரு வேலையை குடுக்குறது நம்ம விடவே முடியாது. இப்போ நோட்ஸ் குடுக்குறோம். இது கேட்கறான், கேட்கல. டபுள்யூ ரிஇன்ஃபோர்ஸ்மென்ட்ல இந்த ஃபார்முலாலாம் கேட்க மாட்டான். மொமெண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா. இருந்தாலும் நான் குடுக்குறேன் பார்த்துக்கங்க. ஃபியூச்சர் பர்ப்பஸ்ல எப்படி கேட்கறானோ அப்படின்னு நான் சொன்னேன். அத கோடு புக்ல நான் சொல்ல முடியாது. அப்ப நான் கோடு புக் ஓரியன்டடா ஒரு விஷயம் நான் எழுதுறேன் அப்படின்னா, அத நீங்க எப்பயுமே விடக்கூடாது. இன்னைக்கு இல்லாட்டி, இன்னொரு நாளாச்சும் அத ஒர்க் புக் போட்டு நீங்க அத படிச்சு வச்சுக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் கொஸ்டினா வந்துரும். நம்ம சொன்ன வார்த்தைய இந்த கிளாஸ் முடியிற வரை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் இடையில.
அப்ப கோடல் ப்ரொவிஷன்ஸ் நான் ஒரு இடத்துல குடுக்குறேன். IS 436 2000 SP 16 அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கோடல் ப்ரொவிஷன்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, அது கடைசி வரை நீங்க அத மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். அது ஆப்ஷனா நீங்க வைக்கவே முடியாது. இப்ப உள்ளுக்குள்ள போறேன். வேல்யூ ஆஃப் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் IS 436 2000 படி. அப்ப கோடல் ப்ரொவிஷன்ஸ் IS 456 2000. ஃபர்ஸ்ட் என்ன சார் குடுக்க போறேன் அப்படின்னா, அதாவது பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரோட வேல்யூ குடுக்க போறேன். வேல்யூஸ் ஆஃப் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். இப்ப இங்க லோடு காம்பினேஷன் அதாவது லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் 2 இதுல குடுப்பேன். லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். ஃபர்ஸ்ட் இத பார்ப்போம். அதுக்கு அடுத்து சர்வீசபிலிட்டி பார்ப்போம். இப்ப இந்த லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 3 பார்க்க போறோம். டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட். இப்ப லோடு காம்பினேஷன் எப்படி குடுக்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் 1 அதாவது டெட் லோட் பிளஸ் லைவ் லோட். அப்ப டெட் லோட்ல லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் தான் குடுக்குறேன். 1.5 லைவ் லோட்ல 1.5 டெட் லோட் லைவ் லோட் காம்பினேஷன் தான். அப்ப இத விட்டுரு. 2வது டெட் லோட் பிளஸ் விண்ட் லோட். அப்ப டெட் லோட்ல 1.5 ஒரு சில இடம் 0. குடுத்திருப்பாங்க. நான் எக்ஸாம் பர்பஸ்லயே குடுக்குறேன் பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து லைவ் லோட் இல்ல. விண்ட் லோட்ல 1.5. அதுக்கடுத்து 3வது டெட் லோட் பிளஸ் லைவ் லோட் பிளஸ் விண்ட் லோட் வரலாம். இல்ல அதுக்கு பதிலா எர்த்குவேக் லோட் வரலாம். அப்ப டெட் லோட்ல 1.2 லைவ் லோட்ல 1.2 விண்ட் லோட் எர்த்குவேக் லோட்ல 1.2. அப்ப காம்படிஷன் இப்படி தான் குடுப்பாங்க. அப்ப இத குடுத்திருக்கிறது எல்லா வேலையும் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரோட வேலை. இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப பார்த்திருக்கிறது லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். ஒரு கம்ப்ரஷன், பிளெக்ஸர், டார்சன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பார்த்துக்கணும். சியர். இப்ப அடுத்த லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி பார்க்கணும். வைப்ரேஷன்ஸ், கிராக்கு, ஃபயர் ரெசிஸ்டன்ட், டியூரபிலிட்டி. ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்க்கணும். இப்ப லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி கொடுக்கணும். அதே சீரியல் நம்பர், இங்க அதே லோடு காம்பினேஷன், கோடு புக்ல இது 2 சேர்த்து ஒரே டேபிள்ஸ்ல குடுத்திருப்பான். நான் இடத்துக்காண்டி நான் எழுதுறேன் தனித்தனியா. அப்ப இங்க என்ன வரும்? லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. இப்ப இத பொறுத்தவரை அதே மாதிரி டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட். அதே மாதிரி லோடு காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் 1 என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, அதே மாதிரி டெட் லோடு, லைவ் லோடு. இதுல மாறாது. வேல்யூ தான் மாறும். இப்ப இங்க வந்து சர்வீசபிலிட்டி எவ்வளவு சார் குடுப்போம்? பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்னா 1 குடுப்போம் டெட் லோடுக்கு. லைவ் லோடுக்கு 1, விண்ட் லோடு இல்ல. ஏன்னா காம்பினேஷன் 2 லோடு தான் பார்க்குறோம். அத கன்சிடர் பண்ண தான் அது குடுக்கணும். இப்ப அடுத்து அதே மாதிரி டெட் லோடுக்கும், விண்ட் லோடுக்கும் பார்க்குறேன். அதே மாரி தான். இங்க 1 இங்க எதுவும் இல்ல.
இங்கே 1 விண்ட் லோடுங்க. அடுத்து லாஸ்ட் வந்து உங்களுடைய டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் விண்ட் லோட் அப்படிங்கும்போது நல்லா கவனிக்கணும். என்னுடைய டெட் லோடுக்கு பற்றி 1 ஃபாரஸ்ட் சேஃப்டி ஃபேக்டர், லைவ் லோடுக்கு 0.8, அதே சேஃப்டி விண்ட் லோடுக்கு 0.8, லைவ் லோடுக்கு 0.8, விண்ட் லோடுக்கு 0.8. அப்போ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சார் தான் கேட்டாச்சு எக்ஸாமில். அவங்க ஏதாச்சும் ஒரு லோடு கம்பெனிஷன் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ டெட் லோடுக்கும் விண்ட் லோடுக்கும் லிமிட் ஸ்டேட்டாக சர்வீஸ் பில்ல என்ன வரும்? இப்போ டெட் லோடுக்கு உங்களுக்கு தெரியும் 1, விண்ட் லோடுக்கு 1. இதே டெட் லோடுக்கும் நான் சொன்ன விண்ட் லோடுக்கும் லிமிட் ஸ்டேட்டாக கொலாப்ஸ்க்கு என்ன வரும்? இப்போ இது 1.5, அது 1.5. அதே டெட் லோடு, லைவ் லோடு, விண்ட் லோடு 3 காம்பினேஷனில் லிமிட் ஸ்டேட்டாக கொலாப்ஸ்க்கு என்ன வரும்னு கேட்பாங்க. அப்போ 1.2, 1.2, 1.2. அதாவது லிமிட் ஸ்டேட்டாக சர்வீஸ் பில் ஆனால் டெட் லோடு பற்றி 1 வரும், மற்ற லைவ் லோடு, விண்ட் லோடுக்கு 0.8 வரும். அப்போ இதெல்லாம் நீங்கள் மனப்படமாக வச்சுருக்கு சார். கிளியரா? ஓகே ஓகே தானே? சார். ஓகே. இப்போ ஏதாச்சும் ஒரு லோடு கொடுக்குறான், கொடுத்துட்டு அவன் டிசைன் லோடு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்கன்னா இது எல்லா காம்பினேஷன்லேயும் போட்டு பார்க்கணும். டெட் லோடு, லைவ் லோடு, டெட் லோடு, விண்ட் லோடு, டெட் லோடு, லைவ் லோடு, விண்ட் லோடு, இது எல்லாத்தையும் போட்டுவிட்டு எது அதிகமாக இருக்கோ அது எடுக்கணும். நான் ப்ராப்ளம் நடந்தப்போ சொல்கிறேன், இப்போ குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட்டு டோட்டல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டா மற்ற இது நீங்கள் நினச்சி குழப்பிக்க வேணும். அப்போ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். காம்படிஷனான லோடு கொடுத்து உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கடுத்து இதை வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா கோடல் ப்ரொவிஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு கோடல் ஸ்பெசிஃபிகேஷனில் எஃபெக்டிவ் ஸ்பென் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிம்பிளி சப்போர்ட் கொடுக்குறேன், அதுக்கடுத்து ஒரு கேண்டிலிவர் கொடுக்குறேன் பாருங்க. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். கிளியர் ஸ்பேனா என்ன, எஃபெக்டிவ் ஸ்பேனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன், ஒரு வால் சப்போர்ட். அதே மாதிரி இந்த சைடு ஒரு வால் சப்போர்ட் கொடுக்குறேன், இங்கே ஒரு பீம் இருக்கு. அப்போ 2 வால் சப்போர்ட்டு ஒரு பீமை தாங்கும். அப்போ 2 சப்போர்ட்டு சிம்பிள் சப்போர்ட்டு தான். அப்போ இது என்ன ஒரு சிம்பிள் சப்போர்ட் பீம். இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு கிளியராக தெரியக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, அது லென்த் எவ்வளவு அப்படின்னா, இதை ஸ்பேன் ஆர் லென்த்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு கிளியராக தெரியுது. இதுலேருந்து இந்த 2 வால்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் உங்கள் ரூமில் உங்களுக்கு கண்ணுக்கு கிளியராக தெரியும். அப்போ கிளியராக தெரியக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் கிளியர் லென்த்னு சொல்லுவாங்க. அந்த லென்த் எப்படி சொல்லுவோம்னா ஸ்பேன்னு சொல்லுவோம். அப்போ இது கிளியர் ஸ்பேன் சார். கிளியரா? ஓகே. அப்போ எஃபெக்டிவா எடுத்துக்கிறது இது ஒரு சென்ட்ராய்டு, இது ஒரு சென்ட்ராய்டு. அப்போ இதான் நமக்கு எஃபெக்டிவா யூஸ் ஆக முடியுது. அப்போ அது 2க்கு இடைப்பட்ட ஸ்பேன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்பேன். இப்போ இந்த 2 வார்த்தை புரிஞ்சிச்சுன்னா இப்போ அடுத்த ப்ளோக்குள்ள போயிடலாம் சார். கிளியரா? எல்லாருக்கும் கிளியர் தானே? சார். ஓகே. அப்போ கிளியர் ஸ்பேன்னா நம்மளால கிளியரா விசுவலா தெரியக்கூடியது. எஃபெக்டிவ் ஸ்பேன்னா அப்போ இந்த பீம் இருக்கும் பொழுது எஃபெக்டிவா இந்த வால் எவ்வளவு வந்து பயன்படுத்திக்கலாம் அது சென்ட்ராய்டு. அது இதோட ரிசல்ட் இதில் தான் ஆக்ட் ஆகும். இப்போ அதுலேருந்து இதோட சென்ட்ராய்டு. இப்போ சென்டர் டு சென்டர் வால் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் 2 வாலுக்கு இடைப்பட்டது நான் வச்சுக்கிறேங்க. இப்போ அடுத்து என்ன சார் நம்மளோட விஷயம் அப்படின்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டுக்கு கேண்டிலிவர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஹெட்டிங் என்ன அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்பேன். இதில் கேஸ் 1 என்ன சார் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட் பீம். ஓகே.
இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இது வாலோட வித்து. அது மாரி இது வாலோட வித்து. இப்ப நான் அழிச்சிருவேன் சொல்லிட்டு. இது அதோட டெப்த். எஃபெக்டிவ் டெப்த். இது கிளியர் ஸ்பேன். அப்ப இது வாலோட வித்து இல்ல இந்த சப்போர்ட்டோட வித்து. வித்த பின்னு சொல்லுவோம். சப்போர்ட்டோட வித்துனால சஃபிக்ஸ்ல எஸ்ன்னு சேர்க்கிறேன். பிஎஸ். அப்ப இது பிஎஸ். அப்ப கிளியர் ஸ்பேன்னா இதுக்கு இடைப்பட்ட கிளியர் ஸ்பேன் இதெல்லாம் மெஷர் பண்ண முடியும். ஆனா இது சென்ட்ராய்டு வேணும் அப்படின்னா இந்த வால் தெரியணும். இப்ப இந்த வால் 230 எவ்வளவு அப்படின்னா அதுல சென்டர் இருக்கும்போது 230/2 அதாவது PS/2 அப்ப அதுலேருந்து PS/2 அந்த சைடு ஒரு PS/2 அதுக்கடுத்து இடையில இருக்கக்கூடிய இந்த எல் அது கிளியர் ஸ்பேன். அப்ப இது மூணையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுக்கான எஃபெக்டிவ் ஸ்பேன் கிடைக்கும். அப்ப அது ஒண்ணு. அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்பேன் எல்லு பிளஸ் ஓவரா இருக்கக்கூடிய டெப்த் இதை கூட்டணும். இப்ப இது ரெண்டையும் பார்த்துட்டு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இது ரெண்டுல எது லீஸ்ட் வேல்யூயா இருக்கோ அதுதான் உங்களுடைய எஃபெக்டிவ் ஸ்பேன் எடுத்துக்கிட்டோம். சார் கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே. அப்ப மொத்தம் நீங்க 2 கண்டுபிடிச்சு அப்ப மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். சென்டர் டு சென்டர் எடுக்கிறது தான் நமக்கு எஃபெக்டிவா இருக்கும் உங்களுக்கே தெரியும். அதனால தான் நீங்க எல்லா இடத்துலயும் அந்த ஓவரால் டெப்த் கூட்டாம நீங்க சென்டர் டு சென்டர் போட்டு டக்குனு எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிச்சு டிசிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்குது. ஓகே. ஒரு சில கேஸ்க்கு தான் மாறும். அப்ப இதுக்கு எஃபெக்டிவ் ஸ்பேன் கண்டுபிடிக்கணும்னா 2 ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சார் அப்படின்னா அதாவது கிளியர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சப்போர்ட் இல்லாட்டி எப்படி சொல்லலாம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் டு சென்டர் சப்போர்ட்னு கொடுக்கணும். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் center to center of support. அப்ப the wall thickness divided by 2 plus நடுவில் உள்ள clear span L the wall thickness divided by 2. அதாவது என்னன்னா wall divided by 2 plus clear span plus wall plus support width divided by 2. இது 1. அடுத்து 2 என்ன சார் அப்படின்னா clear distance between support அதோட இதை ஆட் பண்ணிக்கணும் எஃபெக்டிவ் தான் ஆட் பண்ணிக்கணும். அப்ப clear span plus effective depth. அதாவது L plus small t. இப்ப இது ரெண்டுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இது இதுல எது லெஸரோ அதை எடுத்துக்கணும். அப்ப least of low values அதான் என்னது நமக்கு நம்மளுடைய எஃபெக்டிவ் ஸ்பேன். அப்ப ரியல் எப்படி இங்க நீங்க சிம்பிளி சப்போர்ட் ஆர் கண்டினியூஸ் பார்த்தாலும் இதே ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். சார் கிளியரா? ஓகே தானே? ஓகே. அப்ப கண்டினியூஸுக்கு இதே ப்ரொசீஜர் தான். ஏன்னா ஏன் கண்டினியூஸ்க்கு இதே ப்ரொசீஜர்னு சொல்றேன்னா இப்ப கண்டினியூஸ் பீம்னா என்ன அர்த்தம்? சென்டர் மெயின் ஏரியாவை முடிச்சுட்டு இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சி சென்டா மெட்டீரியல் செக்ஷர் அனாலிசிஸ் காங்கிரீட் டெக்னாலஜின்னு மெயின் ஏரியா பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்ப என்ன வரும்? மோர் தென் 2 சப்போர்ட்ஸ் கண்டினியூஸ் பீம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப நீங்க எஃபெக்டிவ் ஸ்பேன் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் 2 சப்போர்ட் தான் நீங்க எடுக்கணும். 1000 சப்போர்ட்டுக்கு நீங்க எடுத்தாலும் 2 சப்போர்ட் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். அப்ப இந்த 2 சப்போர்ட் எடுத்தா அந்த டயக்ராம் எப்படி வரும்? இப்படிதான் வரும். இல்ல இந்த 2 சப்போர்ட் எடுத்தா அதை வந்து தனியா நீங்க எடுத்து பார்ப்பீங்க. எப்படி வரும்? இப்படிதான் வரும். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு நமக்கு? எத்தனை 1000 சப்போர்ட் 10,000 சப்போர்ட் எடுத்தாலும் அது பிரிக்கும் போது 2 சப்போர்ட்டுக்கு இடைப்பட்ட சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் எடுப்பீங்க. அப்ப அதை எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு சிம்பிள் சப்போர்ட் கண்டுபிடிச்ச மாதிரி தானே இருக்கு. கிளியரா? அப்ப சிம்பிள் சப்போர்ட்டுக்கு நான் என்ன கண்டுபிடிச்சோன்னா எஃபெக்டிவ் ஸ்பேனுக்கு ப்ரொசீஜர் அதே தான் எதுக்கு ரிப்பீட் ஆகும்? கண்டினியூஸ் பீமுக்கு ரிப்பீட் ஆகும். அப்ப இது ரெண்டுக்கும் ஒண்ணு. கேண்டிடேட்டுக்கு மாறும்னு நான் என்னன்னு சொல்றேன். சார் ஓகேவா? ஓகே. சார் அப்ப இதெல்லாம் கோடல் ப்ரொவிஷன்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன்.
ஓகே. சும்மா நான் சொன்னேனே, தியரி நடத்தும்போது, நம்ம எழுதிட்டு மீதிலாம் கதை சொல்லும்போது, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எழுதுறது வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அதையும் படிச்சுக்கலாம். அது மாரி இங்க இல்ல. கோடல் ப்ரொவிஷன் இருக்கும்போது நான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். கொடுக்கக்கூடியதெல்லாம். இன்னைக்கு இல்லாட்டியோட ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு நாள் ஒரு எக்ஸாம்ல அவன் கேட்டு போயிருவான். ஓகே. இப்ப அடுத்து என்ன சார் அப்டின்னா, கேஸ் 2 கேண்டிலிவர் பீம். கேஸ் 1ல சிம்ப்ளி சப்போர்ட், கன்டினியூஸ் பீம் 2ம் ஒண்ணு தான். கேஸ் 2வ பொறுத்தவர கேண்டிலிவர் பீம் எடுக்க போறோம். மொத்தம் 3 டைப் ஆஃப் பீம் தான் கேண்டிலிவர் பீம். ஓகே. இப்ப கேண்டிலிவர் பீமுக்கு டயகிராம் வரைஞ்சுக்கிறேங்க. எஃபெக்டிவ் டெப்த். இது கிளியர் ஸ்பான். இது சப்போர்ட் ஆர் வால். இப்ப இதுல எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே மாரி 2. ஃபர்ஸ்ட் என்ன சார் அப்டின்னா, உங்களுடைய கிளியர் ஸ்பான் பிளஸ் எஃபெக்டிவ் டெப்த் வகுத்தல் 2. அங்கே உள்ள மாரி வெறும் எஃபெக்டிவ் டெப்த் எடுக்கக்கூடாது. வகுத்தல் 2. அதாவது பிராக்கெட் எழுதிக்கிறேன். எல் பிளஸ் ஸ்மால் டி பை 2. 2வது. அதாவது உங்களுக்கு கிளியர் ஸ்பான், அதுக்கடுத்து இந்த சப்போர்ட், இந்த வால் சப்போர்ட்ல சென்டர் பிளஸ் வால் சப்போர்ட் பை 2. இது எப்படி எழுதலாம்னா பிராக்கெட் எழுதிக்கிறேங்க. கிளியர் ஸ்பான் பிளஸ் the width of support bs divided by 2. நம்மளால சொன்ன மாதிரி தான் லெசர் வேல்யூ தான் எடுத்துக்கிறோம்னா அப்ப இதுல என்ன சொன்னா டு டேக் லெசர் வேல்யூ. லெசர் வேல்யூ எவ்வளவு ரெண்டுல எது லெசர் வேல்யூ அதான் உங்களுடைய ப்ராக்டிஸ். இப்போ உங்களுக்கு கோடல் ப்ரொவிஷன்ஸ்ல எது முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பார்சல் சேஃப்டி ஃபேக்டருக்கான லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ், லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீஸபிலிட்டி முடிச்சேன். அது எப்பயும் மறக்கக்கூடாதுன்னு சொன்னேன். 3 லோடு கண்டிஷன் தான் காம்பினேஷன். டெட் லோடு, லைட் லோடு, டெட் லோடு, விண்ட் லோடு, டெட் லோடு, லைட் லோடு, விண்ட் லோடு. கொலாப்ஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் சொன்னதுக்கு 1.5 1.5 1.5 1.5 அதுக்கு விண்ட் லோடுக்கு, அதுக்கடுத்து 1.2 1.2 1.2. அது இங்கே வரும்போது அதே மாதிரி 1 1 1 1. அது லாஸ்டா வரும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு 1 லைட் லோடுக்கும் விண்ட் லோடுக்கும் 0.8. இதை மறந்துடக்கூடாது. இப்போ பார்த்துக்கிறது ஃபர்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டுக்கும் கன்டினியூஸ் பீமுக்கான எஃபெக்டிவ் ஸ்பான், ரெண்டாவது பார்த்துக்கிறது கேண்டிலிவர் பீமுக்கான எஃபெக்டிவ் ஸ்பான். இப்போ அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பீம் நீங்க கால்குலேட் பண்றீங்க. ஒரு பீம்ல நல்லா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் டெப்த் தெரியுது, இல்லாட்டி ஒரு பீமுக்கு என்ன லென்த் கொடுக்க போறீங்கன்னு தெரியுது. அப்ப அந்த லென்த்தை ஒத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி டெப்த் கண்டுபிடிக்கிறது, அதுக்கடுத்து அந்த டெப்த் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு எப்படி உங்களுக்கு வித்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கொண்டு வர அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறது. சார் கிளியர் என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு. இப்போ ஒரு 8 மீட்டருக்கு ஒரு பீம் வந்து போட போறீங்க தெரிஞ்சு போச்சு. அப்ப லென்த் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த லென்த்தை வச்சுக்கிட்டு எப்படி எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கணும், இந்த எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை வச்சு எப்படி வித்து கண்டுபிடிக்கணும். அப்ப இது 3 கண்டுபிடிச்சுன்னா ஒரு பீம்ல வித்து, டெப்த், லென்த் இப்படி ஒரு ஒரு ஃபார்ம் வந்துடும். ஒரு பீமோட லுக் வந்துடும். சார் கிளியரா ஓகே தானே. அப்ப இதெல்லாம் சார் ரியல் லைஃப்ல இதெல்லாம் சாத்தியமா சார், நம்ம கரெக்டான டிசைன் போட்டு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் பிராக்டிக்கலாவே வரல. நான் இப்போ போட்டு உள்ள வேலையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒருவேளை இது எக்ஸாம்ல ஒரு சில டைம் கேட்கலாம், அதுக்காண்டி அதை கொடுக்குறேன். அப்ப இதெல்லாம் அக்யூரஸியான்னு சொல்ல முடியாது, அப்ராக்சிமேட் தான். இப்ப நான் வேலைக்கு கொடுக்கும் போதே உங்களுக்கு புக்ல என்ன ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருக்கோன்னா அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அப்ப ஒரு லென்த்லயே வந்து 1/10 இருந்து 1/12 எடுத்துக்கணும் டெப்த் அப்படின்னா நான் இதுலேருந்து இது வரையும் எடுத்துக்கிறேன்னு தான் அந்த கொடுத்துருப்பேன். தோராயமாக அப்ராக்சிமேட் வேல்யூ தான், அக்யூரசி வேல்யூ இல்லை. அக்யூரசி வேல்யூ வரும்னா
நீங்க டிசைன் பண்ணணும் ரியல் லைஃப்ல. அப்ப அதுக்கு எப்படி சார் டிசைன் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு பிளான் போட்டிருக்கீங்க. கால மார்க் பண்ணிட்டீங்க. ஃபவுண்டேஷன் மார்க் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணிட்டீங்க. லோடு என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் பண்றீங்க. சாஃப்ட்வேர் மூலமா. அப்ப அன்னோன்ஸ் எவ்வளவு இருக்கு? ஒவ்வொன்னையும் லோட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப தெரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு டிசைனுக்குள்ள வரணும். இப்ப டிசைனுக்குள்ள வரும்போது உங்களுக்கே தெரிஞ்சு போயிராய்ங்க. டைம் எடிஷன் என்ன குடுக்கணும்? இப்ப ரெக்யர்ட் பத்தி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். நான் சொல்லுவேன். டி ரிக்வயர்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த டி ரிக்வயர்ட்ட வச்சுட்டு, அதுலேருந்து நீங்க என்ன செய்வோம்? லோடு கையில இருக்கு, மொமெண்ட் கையில இருக்கு. அதுக்கு மோட்டார் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா குடுத்து, அதுக்கு எவ்வளவு ஏஎஸ்டி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிரும். அப்ப அந்த ஏஎஸ்டி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், அதுக்கடுத்து ஸ்டீலோட அரேஞ்ச்மென்ட் எப்படி குடுக்கணும்? அப்படிங்கிறது நான் பார்ப்போம். அதுக்கடுத்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டீல் குடுக்கணும்? அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அது செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், லாஸ்ட்டா ட்ரிப்ளெக்ஸன் கரெக்ட்டா ஆ வருதா? இல்லையா? அப்படிங்கிறத செக் ஃபார் ட்ரிப்ளெக்ஸன் பார்க்கணும். அப்ப ஆல்ரெடி எடுத்தது அந்த ரெக்யர்மென்ட் டெப்த் அதை நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ட்ரிப்ளெக்ஸன் இருக்கக்கூடிய வேல்யூ. லிமிட் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு உள்ளுக்குள்ள ட்ரிப்ளெக்ஸன் வராது அப்படின்னு அர்த்தம். சார் என்னமோ சொல்றீங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னா, விட்டுருங்க. நான் பின்னாடி வரும்போது நான் அந்த இடத்துல சொல்றேன். அப்ப இந்த இடத்துல என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பீமோட ஜஸ்ட் லென்த் ஒத்தையும் வச்சுக்கிட்டு எப்படி டெப்த்த கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு என்ன டெப்த் குடுத்துருக்காங்களோ, லென்த் குடுத்துருக்காங்களோ, எக்ஸாம் பாயிண்டாவே எழுதிக்கிறங்க. அத பிரெத் அண்ட் டெப்த் கால்குலேஷன் போடுங்க இங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் ஃபேக்டர் பார்த்தோம். அடுத்து எஃபெக்டிவ் டெப்த். இப்ப என்னன்னா பிரெத் அண்ட் டெப்த் கால்குலேஷன். சார் புரியுதானே? கேக்குதா? எஸ் சார் சார். ஓகே. சார் கால்குலேஷன்ஸ். ஓகே. அதாவது எஸ்சி தான் த்ரூ சொல்றேன். அது இதுனா ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு ஈஸியான சப்ஜெக்ட். இதுக்குதான் நீங்க எதுவுமே வேண்டியது இல்லைங்கிறேன் உங்களுக்கு. மத்தபடி மனப்பாடம் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்னால கான்செப்ட் உங்களுக்கு அந்த டேட்டாஸ் கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எப்படியும் கொடுப்புக்குள்ள உள்ள டேட்டாவை நீங்க படிச்சுதான் ஆகணும். ஏன்னா இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இல்ல வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு தேவையா நீங்க ஆபீஸ் ஒர்க்குக்கு போறீங்க அதை தவிர்த்து மற்ற ஃபீல்டு ஒர்க் எதுக்கு போனாலுமே நம்ம சிவில் ரிலேட்டடா உங்களுக்கு தேவைப்படும் அது. அப்போ வந்து கோட் புக் முக்கியம். நீங்க ஆபீஸ் ஒர்க் போனாலுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க வந்து கோட் ப்ரொவிஷன் தெரியாம நீங்க மூவ் பண்ணவே முடியாது. வேலை ரிலேட்டடா இல்ல. மத்தவங்ககிட்ட நீங்க பேசும்போது ஒரு நாலேஜ் அது சார்ந்தா இருக்கும். இப்ப நீங்க சிவில் தான் ப்ரொஃபஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதுக்குள்ள வந்துட்டீங்க படிச்சு முடிச்சுட்டு அப்படின்னா, உங்க லைஃப் இதை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது கோடல் ப்ரொவிஷன் தெரியாம லைஃப் பண்ண முடியாது உங்களால. ஏதாச்சும் ஒரு இடத்துல அசிங்கப்படுற மாரி ஆயிரும். ஓகே. அதனால இத லவ் பண்ணி படிக்கணும் இந்த சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல ஒண்ணுமே இல்லன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டா. அது உங்களுக்கு கிளியரா போக போக புரியும். இத கிளியரா படிச்சவங்களுக்கு புரியும். ஓகே. இப்ப நான் லென்த் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டெப்த் கண்டுபிடிப்போம். டெப்த் ஈக்குவல் டு உங்களுடைய டோட்டல் ஸ்பேன். அது லென்த்லேருந்து 1/10 எடுத்துக்கலாம். இல்ல வந்து மேக்ஸிமம் 12 வரை எடுத்துக்கலாம். 1/10ல ஆரம்பிச்சு 12 வரை எடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 5 மீட்டர் ஸ்பேன் அப்படின்னா, இப்ப 5 மீட்டர 5000 எம்எம்னு எழுதலாம். அப்ப வகுத்தல் 10. அப்ப உங்களுக்கு லென்த் சாரி டெப்த் 500 எம்எம்லேருந்து ஆரம்பிச்சு, அதே வந்து உங்களுக்கு இங்க 5000 வகுத்தல் 12. 6 2 12 இங்க வந்து 2500. அப்ப இங்க 2 6 இங்க என்ன வரும் உங்களுக்கு 1250. அப்ப 1 மணா 3 இங்க என்ன வரும் உங்களுக்கு 4 மணா 12 1 மணா 3 20 இருக்கு 6 மணா 18 கிட்டத்தட்ட 416. அப்ப 416 எம்எம் டு 500 எம்எம்க்குள்ள நீங்க ஒரு டெப்த் எடுத்தாகணும். இதுக்கு 5000 மீட்டர் அதாவது 5 மீட்டர் 5000 எம்எம் ஸ்பேன் உள்ள லென்த் உள்ள ஒரு பீமுக்கு. சார் கிளியரா? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இதுதான் சார் டெப்த்னா பாத்துக்கிறது. இப்ப அடுத்து இத டெப்த் கண்டுபிடிச்சாச்சு லென்த்ல இருந்து. இப்ப அடுத்து என்ன பிரத்யேக பீஸா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன டெப்த் வந்துச்சோ அந்த டெப்த்ல இருந்து 2/3 டு 1/2 வரையும் எடுக்கணும். இப்ப அதுல பாதி எடுத்துக்கலாம். இல்ல 2/3 அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்ப எழுதிக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்றேன். நான் இங்க கண்டுபிடிக்கக்கூடிய டெப்த் ஓவரால் டெப்த் இல்ல எஃபெக்டிவ் டெப்த். நான் வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வித் கண்டுபிடிக்க போறோம். வித் ஆர் பிரெத்ன்னு போட்டுக்கங்க. நான் வித்ன்னு எழுதுறேன். வித் ஆஃப் த பீம் ஆர் பிரெத் ஆஃப் த பீம். இது என்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் டெப்த்ல டிவைடட் பை 2 டு 2/3 ஆஃப் இன்டு எஃபெக்டிவ் டெப்த். நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரெக்டான வேல்யூ கிடைச்சிடும். சார் கிளியர்? ஓகேவா இருக்கா? ஓகே தானே? ஓகே. இப்ப அடுத்து வெரி 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 இம்பார்ட்டன்ட்
இப்ப குடுக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட் எக்ஸாம்ல மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடா கேட்டாங்க. அவ ஒரு கோடு புக்ல பீமுக்கு என்ன மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் குடுக்கணும். அதுக்கடுத்து அதோட டென்சர் ஜோன்ல இருக்கக்கூடிய பெர்சென்டேஜ் ஆஃப் ஸ்டீல் எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா குடுக்க போறேன். அதிக டைம் எக்ஸாம்ல கேட்டாச்சு. இப்ப நான் மார்னிங் கிளாஸ்ல தான் சொன்னேன். ஒரு பீமுக்கு மேக்ஸிமம் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் எவ்வளவு பெர்சென்டேஜ் குடுக்கணும்னு சொன்னேன். அத டோட்டல் கிராஸ் செக்ஷன் ஏரியால எவ்வளவு குடுக்கணும்? ஞாபகம் இருக்கா? மார்னிங் சொன்னேனே. டபுள் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் பத்தி பேசும்போது. 4% சார். ஓகே. அது ஒரு கிராஸ் 4 ஏரியாவுல சார். ஓகே. அதோட கிராஸ் ஏரியால 4% சொன்னேன். இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னா, மினிமம் ஒரு பீமுக்கு நீங்க என்ன கம்பி குடுக்கணும் அப்படின்னா, டயாமீட்டர் வச்சு 12 கம்பி குடுக்கணும். கோடு புக்க பொறுத்தவரை. அதுக்கடுத்து டென்சர் ஜோன்ல இருக்கக்கூடிய ஸ்டீலோட பெர்சென்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டோட்டலா கிராஸ் ஏரியா என்ன இருக்கு அந்த பீம்ல பிரெத் டெப்த் பிரிக்கிக்கிறங்க. அதுக்கடுத்து டென்சர் ஜோன்ல போட்டிருக்கக்கூடிய ஸ்டீலோட ஏரியா ஏஎஸ்டி வச்சுக்கிறங்க. இப்ப கண்டுபிடிச்ச டென்சர் ஜோனோட ஏரியா ஸ்டீலோட ஏரியா மேல போட்டுக்கிறங்க. டோட்டல் கிராஸ் ஏரியாவை கீழே போட்டுக்கிறங்க. இன்டு 100 போட்டீங்கன்னா டென்சர் ஜோன்ல எவ்வளவு பெர்சென்டேஜ் ஆஃப் ஸ்டீல் போட்டிருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடும். அப்ப எழுதிக்கிறங்க. ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் டீடைல் நான் போட்டுருக்கேன் டாபிக். எல்லாம் கோடல் ப்ரொவிஷன்ஸ் தான் அப்ப கொடுத்துட்டு இருக்குது எல்லாமே. டீடைல்ஸ். ஓகே. அதாவது மினிமம் டயாமீட்டர் ஆஃப் மெயின் பவர். குறைந்துக்கும். அப்ப அடுத்து டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அது பெர்சென்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கொடுக்கணும். வெயிட். ஓகே. அடுத்து அந்த மினிமம் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னா பெர்சென்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் இப்படி தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். அது மினிமம் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா அந்த மினிமம் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கொடுக்குறது அந்த பிடி மினிமம்ங்கிறது எப்படி கொடுப்போம் அப்படின்னா இதை வச்சுக்கிறதுங்க. கீழே ஃபார்முலா எழுதுறேன். இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க. அதாவது ஏஎஸ் வகுத்தல் ஏஎஸ்டி தொடர்பு பி இன்டு டி தான். பி இன்டு டி 0.85. நல்லா கவனிங்க. 87 ஆப்ஷன்ல உட்காந்துருக்கும் எஃப்ஒய். அதாவது 0.87 எஃப்ஒய் தான் இது வரையும் பார்த்துருப்பீங்க. நான் இப்போ கொடுத்துருக்கிறது 0.85 எஃப்ஒய்னு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த ஏஎஸ் பை பிடிங்கிறது எவ்வளவு கொடுக்கணும் மினிமம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் எடுக்கிறீங்களோ அதை 0.85 போட்டு கீழே ஒருத்துருங்க. இப்போ 250னா 250 போட்டு வருத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ எவ்வளவு வரும்? ஒரு 0.34% வருது அப்படின்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய பீம்ல இப்போ இந்த பீம்ல ஒரு 3 கம்பி போட்டிருக்கீங்க. இதோட வித்து 300, இதோட டெப்த் 450ன்னு வச்சுக்கிறது. அப்ப இந்த கிராஸ் ஏரியாவுல நீங்க போட்டிருக்கக்கூடிய ஸ்டீல் கரெக்டா போட்டிருக்கீங்களா அப்படின்னு நான் செக் பண்ணணும். அப்படின்னா நீங்க என்ன கிரேட் ஆஃப் ஸ்டீல் போட்டிருக்கீங்களோ அதை 0.85 போட்டு போட்டீங்கன்னா இவ்வளவு பெர்சன்டேஜ் வரும். அப்ப அந்த பெர்சன்டேஜ் நீங்க இங்க போட்டு கண்டுபிடிப்பீங்களா பெர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் அந்த பெர்சன்டேஜோட நீங்க கம்பேர் பண்ணுங்க. அப்ப மினிமம் 0.34 இருக்கணும். அப்ப இங்க நீங்க போடுற வேல்யூ இந்த 0.34 கூட இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ணிருக்க டிசைன் கரெக்ட். அப்ப அடுத்து ஃபர்தரா நீங்க மூவ் பண்ணிடலாம். சார் கிளியரா என்ன சொல்றேன்னா ஒரு பீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் மினிமம் நம்பர்ல போடணும். ஒரு கம்பெனியா நீங்க போய் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. இங்க போயிட்டு அப்ப இந்த 0.34% என்ன சொல்லுதுன்னா மினிமம் பாட்டம் சைட்ல 2 ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஆச்சு போடணுங்கிறத சொல்லுது. நான் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார் கிளியர்? அப்ப 0.85 போய் 250 போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதே நானே சொல்லிடுறேன். என்ன வேல்யூ வரும்னா 0.34% வரும். அப்ப நீங்க மைல்டு ஸ்டீல் எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம்
எவ்வளவு போட்டிருக்கணும்? 2 கம்பியாச்சும் போட்டிருக்குங்கிறது அது குடுக்கும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப இதே Fe 415 இருக்குன்னா 0.20%. இதே Fe 500 இருக்குன்னா 0.17%. நீங்க போட்டு பாருங்க கரெக்ட்டா செக் பண்ணா கரெக்ட்டா வரும். இப்ப அதாகப்பட்டது என்ன இது மூலம் தெரிய வருது அப்படின்னா, பெர்சென்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்ங்கிறது நீங்க எடுத்திருக்கக்கூடிய பீமோட டைமென்ஷன் என்ன? எவ்வளவு நம்பர் ஆஃப் கம்பி போட்டிருக்கீங்க? அதோட டயா என்ன? அதுக்கு ஏரியா கண்டுபிடிச்சு அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பெர்சென்டேஜ் ஆஃப் அந்த மினிமம் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்டோட பெர்சென்டேஜ் வேல்யூ வந்து கரெக்ட்டா நம்ம எடுத்திருக்கக்கூடிய பீமோட கிராஸ் ஏரியாவுக்கு கரெக்ட்டான நம்பர், ஆப்டிமம் நம்பர்ல தான் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் போட்டிருக்கோமா? அப்படின்னு செக் பண்ணணும். அத செக் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மினிமம் எவ்வளவு ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் ஒரு பீம்ல போடணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கோடல் ப்ரொவிஷன்ல குடுத்திருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்னா, AST/B/D. அதாவது நீங்க போட வேண்டிய அந்த பெர்சென்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, = 0.85/FOI. அட்லீஸ்ட் 0.85/FOI க்கு ஈக்குவலா இருக்கணும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க இத கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ 0.42 வருதுன்னா, அப்ப 0.42 இங்க வந்து கண்டுபிடிச்ச வேல்யூ. இதான் அதோட வேல்யூ. பெர்சென்டேஜ்ல போடும்போது. அது அட்லீஸ்ட் நீங்க எடுத்திருக்கக்கூடிய ஸ்டீல் வந்து 250ன்னா இத போடுறீங்க. அப்ப 0.34 வருதுன்னா, அப்ப 0.34 ஓட இது ஈக்குவலா இருக்கணும், இல்ல கூட இருக்கணும். அப்ப கூட இருக்கு. அப்ப ஹென்ஸ் ஓகே. அடுத்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சார் கிளியர்? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. சார் அப்ப ஏன் காலேஜ்ல பெர்சென்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் படிச்சீங்க? அப்படிங்கிறதுக்கான விளக்கத்த குடுத்துட்டேன். ஏன் படிச்சீங்க அப்படின்னா, மினிமம் பெர்சென்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்டோட நீங்க கம்பேர் பண்ணணும். நீங்க எடுத்திருக்கக்கூடிய கிராஸ் ஏரியாவுக்கு போட்டிருக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மென்ட் கரெக்ட்டா பத்துமா அப்படின்னு. அப்ப அத பெர்சென்டேஜ்ல கண்டுபிடிச்சா தான் நீங்க இதோட கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா கோட் புக்ல பெர்சென்டேஜ்ல கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஃபார்முலா குடுத்திருக்கான். அப்ப PT மினிமம் = 0.85 எப்பயும் குடுத்திருக்கான். அதுக்காண்டி தான் இங்க வந்து பெர்சென்டேஜ்ல கண்டுபிடிக்கிறோம். அடுத்து மூவ் பண்ணலாமா? ஓகே தானே? சார். அப்ப PT மினிமம்ங்கிறது இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. கேட்லலாம் கேட்டாங்க. நமக்கு TNPSல இதுவரைக்கும் கேட்டதுல இனிமே கேட்க வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு PT மினிமம் பெர்சென்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்ங்கிறது மினிமம் ஒரு கிரேட் ஆஃப் ஸ்டீல் Fe 250க்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 0.34%. நீங்களே போட்டு பாருங்களேன். 0.85/FOI. அப்ப 0.85 வகுத்தல் 250. அப்ப மேல 0.85 × 10⁻². கீழ 280. இப்ப 2.5 × 10⁻². அப்ப இது 2 கேன்சல் ஆயிரும். மேல 85 கீழ 2.5. அப்ப இந்த 2.5 நம்ம என்ன செய்றோம்? 85/25 × 10⁻1 வைக்கிறேன். 10⁻1 பண்ணா போச்சுன்னா 850. சரி மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். சரி. 0.85 வகுத்தல் 250. அப்ப மேல உள்ள 0.85 எப்படி எழுதலாம்? 85 × 10⁻²ன்னு எழுதலாம். கீழ உள்ள 280 25 × 10⁻+1 எழுதலாம். 10⁻+1 மேல போனுச்சுன்னா -1. அப்ப ஆல்ரெடி மேல ஒரு -2 இருக்கு. அப்ப இங்க ஒரு -1 வந்து ஆட் ஆகுது. அப்ப -3ன்னு மேல வந்துரும். கீழ 25 வரையும் இருக்கும். அப்ப ஒரு 25 25 அடிக்க முடியாது. 5ஆல அடிங்க. 5 25. 1 5 3 இருக்கு. அப்ப என்ன? எவ்வளவு சார் வரும் உங்களுக்கு? 35. 7 7 தானே வரும்? 35. அப்ப இத அடிச்சீங்கன்னா 1 5 3 15 புள்ளி 4 20 × 10⁻³ இருக்கு. அப்ப 3.4 × 10⁻³. அப்ப இது 10% மாத்தணும்னா இந்த 10⁻³ ஓட ஒரு 100 பெருக்குவோம். அப்ப இதுல வந்து 10⁻³ 2 போயிரும். 1 தான் இருக்கும். அங்க 3/4 × 10⁻1 இருக்கு பெர்சென்டேஜ்ல. -1 உள்ளுக்குள்ள அப்ளை பண்ணா ஒரு ஸ்தானம் முன்னாடி போகும். 0.34%. இப்படிதான் வெளிய வந்துரும். சார் கிளியரா? ஓகே. அடுத்து சார் Fe 415. இதுக்கு எப்படி சார் அப்படின்னா 0.20%. அதுக்கடுத்து Fe 500. இதுக்கு எப்படி சார் அப்படின்னா 0.17%. அவ்வளவுதான் சார் முடிஞ்சிச்சு. அப்ப இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இவங்க TNPSலயும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. முனிசிபாலிட்டி என்ன எக்ஸாம்னா கட் பேஸ்ட் தானே. அப்ப அதுலயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இப்ப அடுத்து என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதுதான். இருந்தாலும் கோடல் ப்ரொவிஷனுக்கு இத சொல்லியே ஆகணும். பீம்க்கான கோடல் தான் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அதாவது என்ன சார் அப்படின்னா நம்மளுடைய மேக்ஸிமம் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்.
மேக்ஸிமம் டென்சைல் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் எவ்வளவு சார் போட்டோம்னா காலையில சொன்னேன் 4% சொல்லிட்டேன். ஜஸ்ட் எழுதுறேன் பாத்துக்கிறேன். ஓகே. எழுதிக்கிறேங்க சார். அதாவது மேக்ஸிமம் டென்சைல் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் எவ்வளவு சார் அப்படின்னா அதாவது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் மேக்ஸ் ஈக்குவல் டு மேலே பார்த்தா மினிமம் அது 4% ஆஃப் கிராஸ். ஓகே. அப்போ 4% எப்படி எதுனா போர்ட்டோட பி நோடு கிராஸ் ஏரியாவை பி இன்ட்டு ஓவரால் டெப்த் எஃபெக்டிவ் டெப்த் இருக்கும்போது பி இன்ட்டு ஓவரால் 0.04 பி இன்ட்டு ஓவரால் டெப்த் எக்ஸாம்பிள் கேட்டாச்சு. இதுதான் நம்மளுடைய மேக்ஸிமம் டென்சைல் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். எதுக்கு பீம். அதுக்கடுத்து கவர் ரெக்யர்மெண்ட் பார்க்கணும். கவர் ஃபர்ஸ்ட் கவர் எதுக்காண்டி சார் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டியூரபிலிட்டி. டியூரபிலிட்டி என்ன சார் அப்படின்னா வெப்பத்தினாலேயோ குளிர்னாலேயோ இல்லை டஸ்ட்டு விண்ட்னால இருக்கக்கூடிய டஸ்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் வெதரிங் கண்டிஷன்னாலேயோ அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னாலேயோ நம்மளுடைய காங்கிரீட்டுக்கு எந்த ஒரு சர்ஃபேஸில் பிரச்சனைகளும் வரக்கூடாது. அப்போ அது ஓரியண்டாக வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளுடைய செக்ஸரை காந்த பண்ணணும்னா டியூரபிலிட்டியாக இருக்கணும். அப்போ டியூரபிலிட்டியாக இருக்கணும்னா இப்போ ஒரு ஸ்டீல் வெளியில் தெரியுற மாதிரி நம்ம கொடுக்குறோம். காங்கிரீட்டெல்லாம் கரெக்டாக கவர் பண்ணல அப்படின்னா ஒரு மழை பெய்யும் போது அந்த கம்பி உங்களுக்கு தெரியும். கம்பிக்கு ஒரு ஸ்டீலுக்கும் இரும்புக்கும் தண்ணிக்கும் பார்க்கலாம். மீன்ஸ் எப்படி சொல்றோம் துருப்பிக்கிறதுக்கான காரணம் அதிகம் இருக்கு. அப்போ அந்த கம்பியில் இருக்க அந்த ஸ்டீலில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வாட்டர் பட கரோசன்ஸ் ஏற்பட்டு தன்னுடைய Fe4 அப்படின்னா 415 Nm/s எடுக்கக்கூடிய வலிமையை குறைக்க ஆரம்பிச்சிடும். அது கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டக்டிலிட்டி தன்மை இழக்கும். அந்த செக்ஸர் எடுக்கக்கூடிய லோடோட கெப்பாசிட்டி கம்மியாயிரும். அப்போ நாளடைவில் கூடிய சீக்கிரமே அந்த பீமும் காலமும் கொலாப்ஸ் ஆகி அந்த கட்டளை இடிச்சு விழுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கு. அப்போ இதை நம்ம இதை தடுக்கணும் அப்படின்னா அந்த கம்பியை சுற்றி ஒரு மினிமம் திக்னஸ்க்கு ஒரு கவர் ப்ரொவைட் பண்ணணும். ஒரு ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய சட்டம் மாதிரி. அப்போ அந்த கவர் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய வெயில் மழை அதுக்கடுத்து காற்று இந்த மாதிரியான வெதரி கண்டிஷன்லேருந்து அதுக்கு ஒரு பாதுகாப்பாக கொடுக்கும். இதனால உங்களுக்கு உலகில் இருக்கக்கூடிய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாதுகாப்பாக இருக்கும். அப்போ கவர் கொடுக்கறதுக்கான நோக்கம் இதுதான். அந்த கவரை ஒரு காலமுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷனில் கொடுக்கணும், குறிப்பிட்ட திக்கில் கொடுக்கணும். அதே ஒரு பீம்ல ஒரு குறிப்பிட்ட திக்கு அதே சேம் கண்டிஷன் தான் ஸ்லாப் புட்டிங்ஸுக்கும். அப்போ நம்ம இங்கே பீம் பார்க்கறதுனால கவர் எதுக்காண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். டியூரபிலிட்டிக்காண்டி சொல்லிட்டேன். அப்போ அது எவ்வளோ இதில் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 25 mm கொடுக்கணும். ஒரு ஸ்லாபுக்கு 15 to 20 mm. ஒரு ஒரு காலம் எடுக்கிறீங்க சார் அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு 40 mm. அப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இதே காலம் உங்களுக்கு 250 mm கீழே டைமென்ஷன் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல 20 mm ஓட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க கவர் திக்னஸ். அப்போ நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம பீம் பற்றி போர்ட்டபிள் பொசிஷன்ஸ் பார்க்கறதுனால இங்கே நான் என்ன கொடுக்குறோம் அதையும் பார்த்துக்கிறேன். எழுதிக்கிறேங்க. கவர் ரெக்யர்மெண்ட்ஸ்னு போடுங்க. அப்போ நாமினல் கவர் கிளியர் கவர்னு இருக்கு சொல்கிறேன். நான் ரெண்டுமே ஒன்று தான். அது எங்கே நாமினல் கிளியர் ரெண்டும் ஒன்று தான். அதாவது உங்களுடைய ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்டோட சென்டர்லேருந்து அவுட்டர் வரை இருக்கக்கூடிய இந்த கவரை எஃப்டி கவர். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்க்காம நம்ம கண்ணுக்கு கிளியராக தெரியக்கூடிய இந்த கவர் நாமினல் கவர் ஆர் கிளியர் கவர். இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், புரியும்னு நினைக்கிறேன். சார் கிளியர்? ஓகே தானே? ஓகே. அப்போ சார் கவர் ரெக்யர்மெண்ட் போடுங்க சார். இப்போ எழுதிக்கிறேங்க. அதாவது இந்த கவர் இஸ் பேஸ்ட் ஆன்
டியூரபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ். ரெயின்போர்ஸ்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் குடுக்குறோம். இத ப்ரொவைட் பண்றோம். The cover is based on durability requirements. Im It is provided to protect reinforcement against corrosion. இப்ப கரோஷன்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த கவர் குடுக்குறோம். அப்ப நாமினல் கவர், கிளியர் கவர். இப்ப என்ன சார் அப்டின்னா, உங்களுடைய ஆ பீமுக்கு நம்மளுடைய கம்பிய சுத்தி சியர் எடுக்கிறதுக்காண்டி சியர் ரெயின்போர்ஸ்மென்ட் சிரப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதே காலத்துக்கு இதே மாரி ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அங்க எப்படி சொல்லுவோம் சார் அப்டின்னா, அங்க டைஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்றேன்னு புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? ஓகே. அப்ப இதையும் உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி வெளில இருக்கிற கிளியர் டிஸ்டன்ஸையும் எடுத்துக்கிறோம். கான்கிரீட் போடும்போது. அதுதான் உங்களுடைய எஃபெக்டிவ் கவர். இந்த ரெயின்போர்ஸ்மென்ட்ட கன்சிடர் பண்ணல உள்ளுக்குள்ள அப்டின்னா, நமக்கு அது கிளியர் கவர் ஆர் நாமினல் கவர். சரி ஓகே. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வெளிய குடுக்குறேன் பார்த்துக்கோங்க. 2வது பாயிண்ட். அது எழுதி குடுத்துர்றேன். அது என்னன்னு எழுதுறீங்கன்னு கேட்டீங்க. நாமினல் கவர் ஆர் கிளியர் கவர்ன்னு போடுங்க. நாமினல் கவர் ஆர் கிளியர் கவர். It is the design thickness of concrete cover. இது வந்து கான்கிரீட்ல குடுக்கக்கூடிய ஒரு திக்னஸ் தான். ஓகே. அப்ப it is the design thickness of concrete cover. Cover to all steel reinforcement to all steel reinforcements including shrubs, column ties, எப்படி கொடுக்கணும்னா shear shrubs. வியூல கொடுப்போம்ல shrubs. சாரி ஸ்பெல் வந்து STIRUPPS இல்ல காலம் டைஸ். நான் கேட்க போறதில்ல, டெஃபினேஷன் கேட்க போறதில்ல. கேட்டானா உங்களுக்கு எதனால கொடுக்குறோம்? ப்ரொடக்ட் ரெயின்போர்ஸ்மென்ட் அகைன்ஸ்ட் கரோஷன். அது வேணா கேட்கலாம். வேறக்கடுத்து வந்து உங்களுக்கு பீமுக்கு என்ன கவர் குடுப்போம் அப்படின்னு கேட்கலாம். இருந்தாலும் கவர் ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயத்த இங்க முடிச்சுட்டுருவோம். ஓகே. இப்ப அடுத்து என்ன சார் குடுக்க போறேன் அப்படின்னா, இப்ப கவர் வந்து ஒவ்வொரு பீமு, ஸ்லாபு இப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கண்டிஷன். நம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறோம்னா, நம்ம இருக்கக்கூடிய ஸ்பேஸு என்ன கண்டிஷன் கீழ வருது? மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம். அப்ப அதிகமா கெமிக்கல் அட்டாக் இருக்கக்கூடியது சல்போட் இப்ப சாயில்ல சல்பேட் அதிகம் கலந்திருக்கு. அந்த இடத்துல வீசக்கூடிய அ காத்துல அதிகம் வந்து சால்ட் கலந்திருக்கு. இல்ல வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் மட்டத்துல அதிகமா வந்து சல்பர் கலந்திருக்கு. இல்ல வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அ பெரிய அ ஒரு இண்டஸ்ட்ரியல் இருக்கு, ஒரு ஃபேக்டரி இருக்கு, கெமிக்கல் ஃபேக்டரி இருக்கு. இல்ல வந்து உங்களுக்கு வந்து ரேடியேஷன் வெளிப்படக்கூடிய ஏதாச்சும் ஒரு பொருள் ஒரு அணு உலை மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அப்ப அதனால அந்த கட்டடத்துக்கான அதிக சேதங்கள் ஏற்பட போகுது அப்படின்னா, ஆனா எதுல சொல்லுவாங்கன்னா, எக்ஸ்போஷர் கண்டிஷன்ல சொல்லிருவாங்க. சாரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல சொல்லிருவாங்க. அதுக்கடுத்து ஜஸ்ட் கடற்கரை பக்கத்துல கட்டக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் வெரி சிவியர்ல வந்துரும்.
அதுக்கடுத்து சாயில் மத்த பிளேஸ்ல கட்டுறீங்க. சாயில்ல லைட்டா சால்ட் கலந்துருக்கு அப்படின்னா, சிவியர் கண்டிஷன்ல வந்துரும். அதுக்கடுத்து நார்மலா வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஓகேவா? அ அப்ப அ ஓரளவு வந்து மாடரேட்டா இருக்கும் அந்த இடத்துல. ஆ அந்த காத்துல இருக்கக்கூடிய பொல்யூஷன் அளவா இருக்கட்டும், சாயில்ல இருக்கக்கூடிய சல்பர் ஆர் சால்ட் கன்டென்ட்டா இருக்கட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு இருக்கும். ரொம்ப இல்லங்கிற அளவுக்கு இல்லாம, ஓரளவுக்கு லைட்டா இருக்கும். பிரச்சனை பெருசா குடுத்துறாது. அப்ப அது மாடரேட். இப்ப நம்ப கட்டக்கூடிய இடங்கள் எல்லாமே மைல்டு. நீங்க வீடு கட்டுறீங்கல்ல, அதெல்லாம் பக்கத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்டின்னா, அது வந்து மைல்ட் ரீஜியன்க்குள்ள வந்துரும். அப்ப நீங்க எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்க? அது வீடா இருக்கட்டும், வேற பில்டிங்ஸா இருக்கட்டும் அப்டின்னா, அது அந்த கண்டிஷனுக்கு தகுந்தபடி நீங்க கவர் குடுக்கணும். இப்போ வந்து ஒரு மைல்டு கண்டிஷன்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, கவர் வந்து 20 எம்.எம். மாடரேட்னா 30, சிவியர்னா 45, வெரி சிவியர்னா 50, எக்ஸ்ட்ரீம்னா 75. எக்ஸாம்ல கேட்டாங்க, எழுதிக்கிறேங்க அப்டியே. இது வந்து ஐஎஸ் 4 பேசிக் 2000ல இருக்கக்கூடிய நாமினல் கவர். அப்ப டிஃபரெண்ட் எக்ஸ்போஷர் கண்டிஷன்ஸ் த நாமினல் கவர் அஸ் பெர் ஐஎஸ் 4 பேசிக்ஸ் 2000. நார்ம்ஸ் படி என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இது எக்ஸாம்ல அதிகம் கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் குடுத்துருங்க. ஃபார் டிஃபரெண்ட் ஃபர்ஸ்ட் இத பார்த்துருவோம். அதுக்கடுத்து நீங்க காலேஜ்ல என்ன படிச்சிருப்பீங்க? ஸ்லாபுக்கு 15 டூ 20, பீமுக்கு 25, காலமுக்கு 40, ஃபுட்டிங்ஸ்க்கு 50. அதே வந்து உங்களுடைய ஆ காலம் வந்து சைஸ் வந்து 250 mm கீழ போறீங்க அப்டின்னா 20. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ வந்து நான் குடுக்குறது வந்து ஜஸ்ட் அந்த பிளேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டிஷன். அந்த மாரி மைல்டு, மாடரேட், சிவியர், வெரி சிவியர், எக்ஸ்ட்ரீம் 5 கேட்டகரில கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாரி இடங்கள்ல என்ன கவர் திக்னெஸ் குடுக்கணும்? அதான் பார்க்க போறோம். இப்ப ஃபார் டிஃபரெண்ட் எக்ஸ்போஷர் கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் த நாமினல் கவர் as per IS 4/6 2000. இதுபடி என்ன அப்டின்னா, அதாவது மைல்டு 20 mm குடுக்கணும். இன் எம்எம்ல தான் சொல்லிட்டு இருக்கேன். மாடரேட் கண்டிஷன் 20, 30. மைல்டு, மாடரேட், சிவியர் 45. சிவியர், வெரி சிவியர் 50. 20, 30, 45, 50, 75. அடுத்து எக்ஸ்ட்ரீம். எக்ஸாம்ல கேட்டாச்சு. பார்த்துக்கங்க. இப்ப அடுத்து என்ன சார் குடுக்க போறோம்னா, இப்ப இதெல்லாம் வந்து கவர் திக்னெஸ். இது கண்டிஷன். ஓகே. இப்ப அதே மாரி ஸ்ட்ரக்சர் கவர் திக். ஒரு பீம் மினிமத்திலேருந்து ஆரம்பிக்கும். ஸ்லாப் 15 டூ 20 mm. ஆப்ஷன பார்த்துக்கங்க. அதுக்கு தகுந்த மாரி அடிங்க. பீம் 25 mm. அது ஏன் 20 mm குடுப்பாங்க இங்க? மேக்ஸிமம் இடத்துக்கு பார்த்துக்கிடுங்க. அதே வந்து ஸ்லாப் பீம் காலம் எவ்வளோ சார் அப்படின்னா 40 mm. ஃபுட்டிங்ஸ் 50 mm. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் குடுக்கக்கூடிய கவர் திக்னஸ். அப்ப கண்டிஷன்ஸ்க்கு எப்படி இருக்கும்? அதே வந்து நம்ம பிரைமரி செக்ஷன் சொல்லக்கூடிய ஸ்லாப் பீம் காலம் ஃபுட்டிங்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு குடுத்துருக்கு. அப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம்னா, எஃபெக்டிவ் கவர். எப்படி நாமினல் கவர் மேல பார்த்தோம். இப்ப எஃபெக்டிவ் கவர் பார்க்க போறோம். எஃபெக்டிவ் கவர்னா உங்களுக்கே தெரியும். உங்களோட கிளியர் கவரோட ரெயின்போர்ஸ்மென்ட்ல பாதிய கூட்டணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பீம் இருக்கு. ரெயின்போர்ஸ்மென்ட் இங்க இருக்கு. உங்களுக்கு கண்ணுக்கு விசிபிளா தெரியக்கூடிய இந்த கவர் கிளியர் கவர்.
அதே ரெயின்போர்ஸ்மென்ட்டோட சென்டர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, அது எஃபெக்டிவ் கவர்ன்னு சொன்னேன். இப்ப அந்த டீட்டெயில் தான் பார்க்க போறோம். போட்டுக்கங்க. எஃபெக்டிவ் கவர்ன்னு போட்டுக்கங்க. அப்ப it is the distance from centered of main street. மெயின் ஸ்ட்ரீட்டோட சென்ட்ராய்டு. அதுலேருந்து ஃபைபர் ஆஃப் த காங்கிரீட் மெம்பர். கீழே இருக்கக்கூடிய காங்கிரீட் மெம்பரோட ஃபைபர், பாட்டம் ஃபைபர். அப்போ இதுக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுடைய எஃபெக்டிவ் கவர். அப்போ எழுதிக்கிறேங்க. அதாவது it is the distance from centroid of main street to extreme fiber of the concrete member. ஓகே. அப்போ எஃபெக்டிவ் கவருக்கான ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, அப்போ எஃபெக்டிவ் கவர் ஈக்குவல் டு, அதாவது உங்களுடைய கிளியர் கவரோட நம்மளுடைய மெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் இருக்குல்ல, அது டயாமீட்டரில் பாதி எடுத்துக்கணும். இந்த படமே கொடுத்துட்டேன். இதுதான் உங்களுக்கு எஃபெக்டிவ் கவர். அப்போ எஃபெக்டிவ் கவருக்கான இது கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கீழே கொடுக்குறோம்ல, இப்போ ஒரு பீம் இருக்கு. இந்த பீமில் அடுத்த பேஜ் போகிறேன். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி சார் கொடுக்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்கு. ஓகே. இப்போ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்கணும். ஒரு பீம் ரெயின்போர்ஸ்மெண்ட் எப்படி சார் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்படி கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே ரெயின்போர்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ இந்த கம்பியோட ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடைப்பட்ட இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும். அதே இந்த ஒரு கம்பியோட இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும். அப்போ இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், கீழே பார்த்தது ஒரு கம்பிக்கு இன்னொரு கம்பிக்கு இடைப்பட்ட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணது கரெக்டாக உள்ள டிசைன் பண்ணுறோம். இந்த கிரேட் ஆஃப் ஸ்டீல் தான் எடுக்கணும், இந்த டயாமீட்டர் ஆஃப் கம்பி தான் எடுக்கணும், இத்தனை நம்பரில் தான் எடுக்கிறோம், இப்படி எல்லாம் முடிவு பண்ணுறோம். எல்லாம் முடிவு பண்ணிட்டு போய் கம்பி நீங்கள் பாட்டுக்கு உள்ளுக்குள்ள ஒரு டைமென்ஷனுக்குள்ள ஒரு ஃபார்ம் ஒர்க் அடிச்சு நீங்கள் பாட்டுக்கு வச்சுட்டு வர முடியாது. அப்போ ஒவ்வொரு கம்பி ஒரு 4 கம்பி வைக்க போறோம்னா 4 கம்பி எப்படி வந்து பாட்டம்ல வைக்க போறோம். ஒரு கம்பிக்கு இன்னொரு கம்பிக்கு இடைப்பட்ட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும் மினிமம், எதுக்கு மேல மேக்ஸிமம் போயிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு கம்பிக்கு மேல டாப்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பிக்கு பாட்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பிக்கு இடைப்பட்ட வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு. அப்ப இது எல்லாம் கரெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கணும். அப்பதான் நீங்க கரெக்டான கிரேடு, கரெக்டான நம்பர், கரெக்டான டயால ஸ்டீல் எடுத்தாலும் நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எடுக்கும். சார் கிளியர்? என்ன சார் புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். இப்ப ஃபர்ஸ்ட் மினிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஒரு கம்பிக்கு இன்னொரு கம்பிக்கு எவ்வளவு இருக்கணும், ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் இன்னொரு ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட், அதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எழுதிக்கிறீங்க சார். சார் புரியுதுன்னா இருக்கேன், மனப்பாடம் பண்ணாம புரியுதா உங்களுக்கு ஓரளவுக்கு? சார். ஓகே சார்.
ஸ்பேசிங் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மென்ட்டும் கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் பார்த்துருவோம். மினிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொன்றா கொடுக்குறேன். அதாவது நான் கீழே கொடுக்கக்கூடிய வேலையில் எது லார்ஜஸ்ட்டாக இருக்கோ கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அதை எடுத்துக்கணும். நம்ம மொத்தம் வந்து 4 விஷயங்கள் கொடுத்து செக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு விஷயம் கொடுத்து இது இதோட கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம 2க்கு தான் கொடுக்க போகிறேன். பர்சனல் டிஸ்டன்ஸ் சுற்றி கொடுக்க போகிறது இல்லை, வெர்டிகல் டிஸ்டன்ஸுக்கு தான் சேர்த்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது முடிச்சிடும். அப்போ ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. உங்களுடைய டயமீட்டர் ஆஃப் ஹார் இருக்குங்களா, அது எப்படி இருக்குன்னா உங்களுடைய டயமீட்டர் ஈக்குவல் டேவாக இருக்கும். என்ன சார் ஈக்குவல் டேவாக இருக்கும்? எல்லாத்துக்கும் ஈக்குவல் டேவாக இருக்கும். இப்போ ஓகே சரி, ஓகே அதோட வேணாம் விட்டுருணும். அதாவது லார்ஜஸ்ட் பாராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து இருக்கிற கம்பெனிலே லார்ஜஸ்ட் பாரோட டேவாக இருக்குன்னா அப்போ டயமீட்டராக நான் கொடுக்குறதே எழுதிக்கிறேங்க. டயமீட்டர் ஆஃப் லார்ஜஸ்ட் பார் ஒன்று கண்டிஷன். அதுக்கடுத்து நாமினலை விட மோர் தென் 5 mm இருக்கணும். 5 mm மோர் தென் நாமினல். அது என்ன சார் 5 mm மோர் தென் நாமினல்னா உங்கள் கவர் எடுக்கிறீங்க, நாமினல் கவர் கிளியர் கவர் சொல்லணும், அதான் நாமினல் கவர். அதை விட 5 mm கூட இருக்கணும். இப்போ 20 mm பீம் இருக்கிறோம்னா ப்ளஸ் சாரி 25 இருக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் 5 35 mm வச்சு இருக்கணும். எதுக்கு இந்த இடத்துல உள்ள வேல்யூ. சார் கிளியரா என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? ஓகே ஓகே. அதுக்கடுத்து மூணாவது டயமீட்டர் ஆஃப் ஆர். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்று கொடுத்தீங்களே டயமீட்டர் லார்ஜஸ்ட் பார்ட், அப்போ அதை எடுக்கும்போது ஏன் சார் மூணாவது பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ள இருக்க கொடுத்துருக்கக்கூடிய கம்பியெல்லாம் வெவ்வேறு டயமீட்டர்ல இருக்கு அப்படின்னா இருக்கிறதுல லார்ஜஸ்ட் கம்பியோட டயமீட்டரை இந்த இடத்துல எடுக்கணும். உள்ள இருக்கக்கூடிய கம்பியெல்லாம் ஒரே டயமீட்டர் இருக்குன்னா அந்த ஒரு டயமீட்டரை இங்கே எடுக்கணும். அது ஆல் பாஸ் ஈக்குவல் டயர், ஆல் பார்ஸ் ஆர் ப்ரொவைடட் டு ஈக்குவல் டயர் அப்படின்னு எழுதிக்கணும். ஈக்குவல் டயமீட்டர். சார் கிளியரா என்ன சொல்ல போகுது உங்களுக்கு? 1 3 சார். ஒன்றுக்கு முரண்பட்டது. உள்ளுக்குள்ள கம்பி வந்து வெவ்வேறு தான் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றாவது பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. அதில் இருக்கிறது லார்ஜஸ்ட் பாரோட டயமீட்டர். உள்ளுக்குள்ள போடக்கூடிய கம்பி எல்லாமே ஒரே லேயர்ல இருக்குன்னா ஒன்று எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா எல்லாமே ஒரே டயமீட்டர் தான். அப்போ மூணாவது பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஓகே. உங்களுடைய நாமினல் கவர் ஏன் அதை எழுதிக்கிறீங்களே கவர்னு, நாமினல் கவரோட மோர் தென் 5 mm இருக்கும். அதுக்கு அடுத்தப்படி என்ன சார் அப்படின்னா உள்ளுக்குள்ள போட்ட காங்கிரீட் வைப்ரேஷன் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் கிரிக்கெட்லேருந்து 2/3 அளவுக்கு இருக்கணும். 2/3 ஆஃப் மேக்ஸிமம் சைஸ் கிரிக்கெட். இப்போ 30 mm-னா 30 mm-ங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு 40 mm எடுக்க போறீங்கன்னா 2/3 40 mm அதை எடுத்து அதோட வேலை பார்க்கணும். அப்போ எப்போ நல்லா கவனிக்கணும், இப்போ வைப்ரேட்டர் அது எப்படின்னா ஒரு கம்பி மாதிரி வச்சு குத்துவாங்கல்ல, இல்லாட்டி எப்படி எடுத்துக்கலாம், நீடில் வைப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னோட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 2/3 ஆஃப் மேக்ஸிமம் சைஸ் கிரிக்கெட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், உங்களுக்கு புரியும். கிரிக்கெட் அதாவது வித் யூசிங் நீடில் வைப்ரேட்டர். ஓகே இப்போ சொல்ல பாருங்க, நான் ஒரு பீமில் 12 mm கம்பி யூஸ் பண்ணுறேன், 16 mm கம்பி யூஸ் பண்ணுறேன், 10 mm கம்பி யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த கண்டிஷன் படி ஃபர்ஸ்ட் உள்ளது வரும். இல்லை மேக்ஸிமம் டயாமீட்டர் என்ன 5 மேக்ஸ் என்னது 16. ஓகே 1 வச்சுக்கிறேன். நான் பீமில் யூஸ் பண்ணக்கூடிய கவரி 25 mm ப்ளஸ் 5 சேர்த்துக்கிறேன்.
அப்ப 25 + 5 30 mm. அப்ப இது 2. அடுத்து டயாமீட்டர் பார் எடுக்க மாட்டோம். ஏன்னா டயாமீட்டர் லார்ஜஸ்ட் பார் பார்த்ததுனால. 2/3 மேக்ஸிமம் சைஸ் அக்ரிகேட். நான் எடுக்கக்கூடிய அக்ரிகேட் ஒரு 40 mm. இதுதான் வெரி ஹை அக்ரிகேட் நான் சொல்றேன். இல்ல 2/3 20 mm எடுப்போமே. ஓகே 20 mm. 2/3னா 6னா 18 6.66ன்னு போகுது. அப்ப பெருக்குனா 13.2ன்னு வரும். mm. இது 3. இப்ப 1, 2, 3 இந்த 3 வெளில அதிகபட்ச வேல்யூ எது சார்? இது 30 mm. அப்ப இதுதான் ஒரு கம்பிக்கு இன்னொரு கம்பிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் மினிமம் 3 சென்டிமீட்டர் ஆச்சும் கொடுக்கணும். சார் கிளியரா? நான் சொல்றது மினிமம். சார் ஓகேவா? ஓகே. அதுதான் Yes, sir. அப்ப இது எல்லாத்துலயும் லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். கிரேட்டஸ்ட் ஆஃப் 1. கிரேட்டர் ஆஃப் 1 போடுறது. இல்லாட்டி கிரேட்டர் ஆஃப் லோ 1. கீழே இருக்கக்கூடியதுல அதிகபட்சம் ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டேன். இப்ப இது பார்த்தாச்சு. இப்போ ஒரு கம்பிக்கு இன்னொரு கம்பிக்கு இடைப்பட்ட வெர்டிகல் டிஸ்டன்ஸ். அது வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாட்டம் ஸ்பேல கொடுத்துருக்க ரெயின்போர்ஸ்மெண்ட்டுக்கும் டாப்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த கம்பிக்கும் ரெயின்போர்ஸ்மெண்ட்டுக்கும் இடைப்பட்ட அந்த வெர்டிகல் ஹைட் அது எவ்வளவு அப்படின்னா மினிமம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் மீன் போட்டுக்கிறதுங்க. மினிமம் தான் நான் பார்க்கறதெல்லாம் அட்லீஸ்ட் இவ்வளவுதாச்சும் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது. பி என்ன சார் அப்படின்னா மினிமம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ்னு கொடுக்கும். ஓகே. இப்போ இந்த மினிமம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா மொத்தம் 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 15 mm. போர்டு புக்ல இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்ன சார்னா நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் ஒரு செக்ரிகேட்ல 2/3 மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் அக்ரிகேட். இன்னொன்று என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் பார். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் கிளியர் பண்றேன். சைஸ் ஆஃப் பார் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க சார் 15 mm 1.5 சென்டிமீட்டர் ஒரு 20 mm அக்ரிகேட் யூஸ் பண்ணாலுமே 2/3க்கு 13.5 வரும். ஓகே. மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் பார் ஒரு 12 mm எடுத்தோம்னா 12 mm. அப்போ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்றது எப்படி பார்த்தீங்கன்னா எது மேக்ஸிமம் தான் 15 mm அது 1.5 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ மேலே உள்ள கம்பிக்கு கீழே உள்ள கம்பிக்கு 1.5 சென்டிமீட்டர் தானா அப்படின்னா நான் சொல்லியிருக்கிறது பீமுக்கு எப்படி கம்பி கொடுப்பீங்க? மேலேயும் கீழே எப்படி கொடுப்பீங்களா? சைடு பேஸ் தான் கொடுப்பீங்களா? சைடு பேஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க தானே? என்ன சொல்றது உங்களுக்கு மினிமம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து மாத்திக்குவாங்க பீமுக்கு. சார் கிளியரா என்ன சொல்றது உங்களுக்கு? ஓகே. இப்ப சைடு வந்து எல்லா இடத்துலயும் ப்ரொவைட் பண்ணுவாங்களா சார் அப்படின்னா நார்மலா ஒரு ஆர்சிசி நம்ம கட்டக்கூடிய ஒரு G+3 ஓகே 18 மீட்டர் வெயிட். அப்போ எவ்வளவு வரும்? G+3னா ஃப்ளோர் சேர்த்து 3 ஃப்ளோர் 3 அங்கிட்ட ஒரு 12 15 கரெக்ட். அப்புறம் ஒரு G+4 வரையும் வச்சுக்கோங்க. ஒரு G+4 வரையும் வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா நீங்க வந்து அதிகமாக சைடு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குற அவசியம் வராது. அதாவது எப்போ பீமோட டெப்த் அதிகப்படுத்துறீங்களோ அப்பதான் சைடு பேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா பீமோட டெப்த் அதிகப்படுத்தும் போது கீழே டார்சன் வரும், ரொட்டேஷன்ல கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சைடு பேஸ் கொடுப்போம். அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன், கீழே விட கொடுக்குறேன் உங்களுக்கு 750 mmக்கு மேல பீமோட டெப்த் போகுதுன்னா கண்டிப்பாக சைடு பேஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும். டாப்புக்கும் பாட்டப்புக்கும் இடையில ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப ரியல் லைஃப்ல தான் நமக்கு சைஸ் கம்மியா வருமா சார்? மேக்ஸிமம் எடுத்தோம்னா அலைன்மெண்ட் மாறுமே சார் அப்படின்னா அதான் ஸ்டெப்ஸ் கொடுக்குறோமே ஒன்லி சிஏ வந்து எடுக்கிறதுக்காக கொடுக்குறோம். அலைன்மெண்ட்டை கரெக்டா நம்ம வந்து அரேஞ்ச்மெண்ட்ல வைக்கிறதுக்காண்டி தான் ஸ்டெப்ஸ் கொடுக்குறோம். ஓகே. மெயினா பார்க்கறது சிஏருக்காண்டி கொடுக்குறோம். உள்ளுக்குள்ள வரக்கூடிய சிஏர் எடுக்கிறதுக்காண்டி சேர்க்காக எடுக்கிறதுக்காண்டி. ஓகே. இப்போ டபுள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுமே நமக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய பீமை நமக்கு தகுந்த மாதிரி ரிடக்ஷன் பண்ணிக்கலாம் சைஸை. அதுக்கடுத்து உங்களுக்கு கரெக்டான அலைன்மெண்ட்ல இருக்கணும். அப்போ மேலேயும் கொடுத்து தான் ஆகணும். மேலே என்னதான் காங்கிரீட் ஊற்றி நீங்க கொடுக்கக்கூடிய கிரேட்ல ஸ்ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட அலைன்மெண்ட்ல கொடுக்கறதுக்காண்டி மேலேயும் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒருவேளை ஃபியூச்சர் ரிவர்சிபிள் ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நம்ம காங்கிரீட் ஊற்றியே நம்ப முடியாது. அப்போ அந்த மாதிரி இடத்துல ஸ்ட்ரெஸ் உடனே கூடும் பொழுது காங்கிரீட் உடனே பிரிட்டர்மெண்ட்னால உடஞ்சு போயிடும்.
அதனால தான் என்ன செய்றேன்னா 2 ரீஇன்போர்ஸ்மென்ட்டாச்சும் குடுத்து வச்சுட்டோம்னா, அட்லீஸ்ட் மினிமம் ரிக்டர் அளவுல எடுத்துக்காட்டு பதிவாகும் பொழுது, உங்களுக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திறாது. உயிர் சேதம் அதிகம் நடக்காதுன்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப ரொம்ப தின் ஸ்ட்ரக்சர் தான் போடுறோம் அப்படின்னா, ஆர்க்கிடெக்சரல் பர்ப்பஸ் ஓரியன்டடா இருக்கக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனுக்குமே டபுள் ரீஇன்போர்ஸ்மென்ட் புரொவைட் பண்றோம். இப்ப மெயினா தீம்ன்னு சொல்லி ஒண்ணு எடுத்துக்கிட்டாலும், அத சுத்தி இருக்கக்கூடிய நன்மைகள் இவ்ளோ பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அதே மாரி தான் உங்களுக்கு நான் இப்ப கீழ சொன்னது. இப்ப திரும்பவும் நான் சொல்றேன். இப்ப வெர்டிகல் டிஸ்டன்ஸ்ங்கிறது நான் குடுக்குறது மினிமம். இது எப்ப மேக்ஸிமம் மாறும் அப்படின்னா, உங்களோட சிரப்ஸ் வந்து புரொவைட் பண்ணும் பொழுது, அதுக்கு உங்களுக்கு வெர்டிகல் கைட் குடுப்பீங்க.